வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். On May 3rd, 2025 at Srirampura Sky Trust, Jain University Diploma students conducted felicitation function for the teachers. The function was presided over by Arulmali Madam. The happenings of the function are compiled and given here. The students felicitated the following teachers: Mrs. Arulmali, Mr. Vivekanandan, Mr. Chandrasekhar, Mrs. Arulanandi, Mrs. Subbulakshmi, Mrs. Nandini, Mrs. Sunita. இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு ஃபீட்பேக் நன்றியும் கொடுக்கணும் அப்படின்றது பேரில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன் பேரில் நான் இன்னைக்கு இந்த நாளை சிறப்பிக்கிறோம். முதலாவதாக நாம் இறைவணக்கம் திருவணக்கத்தோடு இந்த விழாவை சிறப்பிக்கிறோம், தொடங்குகிறோம். அதற்கு முன்பாக உயர்திரு நம்முடைய தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் நானும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு தத்துவம் நீ அவனில் நானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேறு அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. ஏற்பாடு செய்துள்ள விழா இது. ஆக்சுவலாக நாம் எப்பொழுதுமே எப்படி செய்வோம் அப்படின்றத மறுபடியும் சொல்கிறோம். இப்போ எப்படி நடக்க போகிறோம் அப்படின்றதையும் சந்தோஷமாக கலந்துட்டு இருக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்திருக்கோம் அனைவரையும் நம்முடைய மேடம் அவர்கள் அடுத்தது நம்முடைய அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பேராசிரியர் அனைத்து பேராசிரியர் அனைவருக்கும் மற்றும் விழாவுக்கு சிறப்பிக்க அனைத்து அன்பர்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அதிலையும் மாணவர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க, மற்றவர்கள் எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லுங்க, அப்போதான் விழா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. ஸோ அந்த சொன்னதின் பேரில் எல்லாருக்குமே உங்களுடைய இன்வைட்டையும் அமைச்சு பிரத்யேகமாகவும் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். கண்ணன் சார் சொன்ன மேடம் எல்லாரையும் வர வைங்க மேடம், ஒரு 50 பேர் வந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி அவருடைய எண்ணம் இருந்தது. ஸோ எல்லாரும் இருந்தால் தான் விழா சிறப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம மன்றத்தில் இத்தனை பேர் படித்தாங்கன்ற சந்தோஷமும் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அந்த அழைப்பின் பேரில் ரொம்ப தொலைவாக இருந்தோம், நிறைய வேலைகள் இருந்தோம். நம்முடைய உயர்திரு வெங்கடேஷ் ஐயா வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்தே வந்திருக்காரு வெங்கடேஷ் ஐயா பார்க்கணும் இந்த விழாவுக்காக. அடுத்தது நம்முடைய ஹரிஷ் ஐயா, அடுத்தது முரளி, இவங்கெல்லாம் சொல்லணும்னா அவங்களுடைய வேலைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்திருக்க நம்மளுடைய மல்லிகம்மாவும் அவங்களுடைய வேலைக்கு இன்னைக்கு விடுப்பு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அந்த முக்கியத்துவம் எல்லாருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தையும் உங்களை எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று அடுத்ததாக இந்த விழாவை சிறப்பிக்க நம்முடைய நந்தினி மேடம் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பீச், அதாவது அது உற்சாகமாக இருக்கணும். நாம் படித்து கொண்டிருப்பவர்கள் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு அவங்களை கேட்டு அழைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இங்க வந்திருக்கேன். என்னையும் மதிச்சு மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க. நான் இதுக்கு வந்தே வருவேன்னு சொல்லிட்டு நேற்று தான் டிசைட் பண்ணிட்டு மேடம்க்கு மெசேஜ் பண்ணேன். இங்க வரதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்.
இந்த மன்றத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஆத்மார்த்தமான கனெக்ஷன், அடிநாதமா இருக்கிறது, வெளியில தெரியவே தெரியாது. இத்தனை பேர் படிக்க வந்திருக்கீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. நீங்க எல்லாரும் நல்லா படிச்சது ஞாபகம் இருந்து நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன். சரி, படிச்சா மட்டும் போதுமா? நல்ல மார்க் கிடைச்சா மட்டும் போதுமா? ஏட்டு சுரைக்காய் எனக்கு உதவாது. அப்ப என்ன செய்யணும்? சுவாமிஜி நம்மளுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அத வாழ்க்கையில கடைபிடிக்கணும். வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்க முடியும்? அறிவு சொல்லுது, ஆனா பழக்கம் வழக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது. நிறைய சாப்பிடாத, அஜீரணமாகும், அறிவு சொல்லுது எவ்வளவு ருசியா இருக்கு, இந்த சான்ஸ விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு ஸ்டமக் அப்செட் அப்படிங்கிறோம். அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஆனா என்ன சொல்றோம்? பழிய தூக்கி வயிற்று மேல போடுறோம். அது என்னவோ தனி ஆளு மாதிரி. ஸ்டமக் அப்செட். இயற்கை நியதி எங்கேயுமே தவறுறது கிடையாது, தப்பாவே நடக்கிறது கிடையாது, ப்ரெசைஸா நடக்குது. ஃபங்க்ஷனல் ஆர்டர் இஸ் சோ ப்ரெசைஸ் இன் த நேச்சர். அப்போ இங்க இதுவும் இயற்கை தானே. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். அப்போ இந்த இயற்கையும் சரியாதான் நடக்குது. அதை நடக்க விடாம நம்மளுடைய பழக்கம் தான் காரணமா இருக்கு. அப்போ சரியா நடக்கிறது, சாப்பிடுறோம், ஜீரணமாகறோம், சுகமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும். இது இயற்கை நியதி. சரியா சாப்பிடல, அஜீரணம், வயிற்று வலி, வாந்தி, பேதி. இயற்கை சரியா இருக்குல்ல, ஆர்டர் சரியா இருக்கா? இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, படிச்ச நீங்க எல்லாருமே சுவாமிஜி நிறைய கருத்துக்கள், வாழ்க்கை கல்வி இது நிறைய கொடுத்திருக்காரு. அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி அப்படின்னா, ரொம்ப கஷ்டம்னு எப்படி பண்ணாதீங்க, நிஜமா ரொம்ப ஈஸி. எப்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஏட்டு சுரைக்காயா இருக்கும் போது கஷ்டம். மற்றவங்களுக்கு வெறும் அட்வைஸா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது கஷ்டமா இருக்கு. அந்த பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கத்தை வழக்கமா வச்சுக்கணும். அதனாலதான் இப்ப புதுசா நாங்க படிக்கும் போது பண்பாட்டு கல்வி கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா தான் பண்பாட்டு கல்வி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே கொண்டு வந்தாங்க. அப்ப நம்மளுடைய பண்பாடு அப்படின்னு என்ன? நம்ம எதை கடைபிடிக்கணும்? ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எது ஒண்ணு செஞ்சாலுமே இது நம்ம குடும்ப வழக்கம், இதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பூஜையை இப்படிதான் பண்ணணும், இந்த கல்யாணத்துக்கு போனா நகநட்டோட தான் போகணும், இத நம்ம வழக்கமா வச்சிருக்கோம். ஏன்னா அது பழகி போச்சு. ஆனா நிஜமாவே நம்ம பண்பாடு, நம்ம வழக்கம் அப்படின்னு எப்படி இருக்கணும்னா, நேர்மை, வாய்மை, உண்மை, இதுதான் நம்மளுடைய பழக்கமா இருக்கணும். இதுதான் நம்ம பண்பாடு. அப்போ அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாதான் நம்மள பார்த்துட்டு, ஓ இங்க போனாக்க இதெல்லாம் நம்மளுடைய பழக்கம் ஆகும், பழகி பழகி இது நம்ம வழக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வருவாங்க. பழக்கம் ஆகணும் அப்படின்னு வெறும் சாதனையோட இல்லாம இங்க வந்து போதனை செய்யறதுக்கும் நீங்க தயாராகணும். நீங்க ஒரு டீச்சர் ஆகணும். அப்ப நீங்க ஒரு டீச்சர் ஆகும்போது சுவாமிஜியோட கருத்துக்களை சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ், ஏய் நீ கடைபிடிக்கிறியா? ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளேயே, ஆனா
கடைபிடிக்கல அப்படின்னு தோணும் போது, இல்ல நம்ம கடைபிடிச்சாகணும் அப்படின் போது இங்க திருத்தம் நிகழும். அப்போ சுவாமிஜியோட கருத்துக்களை இங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுக்கும் போது சிறுக 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 இங்க திருத்தம் வந்து முழு we are humans only, human animals. அந்த குணங்களை விடுற வரையும் human animals, மனித மிருகங்கள் தான். மனிதம் வரணும் அப்படின்னு சொன்னா சுவாமிஜி சொன்னதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் சுவாமிஜி சொன்ன அத்தனை விஷயத்தையும் தலையில ஏத்திட்டு தெள்ள தெளிவா ஏத்திட்டு ஒரு சந்தேகமும் இல்லாம இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். சாதனை மார்க்கம் மட்டுமல்ல, போதனை மார்க்கம் மட்டுமல்ல, நம்மை திருத்திக் கொள்வதற்கு இதுதான் மார்க்கம். இது ஒரே ஒரு மார்க்கம் தான். இது எப்படின்னா ஹைவேஸ்ல போற மாதிரி சல்லுன்னு போயிடலாம், குறுக்கு சண்டே கிடையாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் சுவாமிஜியோட கருத்துக்கள் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா, அத்தனையும் உள்ள வாங்கிக்கோங்க. உள்ள வாங்கிட்டு இங்க வந்து வருங்கால சந்ததி இன்னுமே வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் டீச்சரா இருந்து கிளாஸ் எடுக்கும் போது உங்களை நீங்களே திருத்திக்க முடியும். எல்லார்கிட்டயும் மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. பிளஸ் தான் ஜாஸ்தி இருக்கணும். பர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தி இருந்தா அவங்க நல்லவங்க. சோ நீங்க எல்லாருமே இந்த தற்சோதனை அப்படின்னு நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்துட்டு ஒரு டீச்சரா இருந்து சேவை செய்யணும். சேவை மனப்பான்மை வேண்டும். அது இருந்தா மட்டுமே தான் நம்ம திருத்திக்க முடியும். இல்லைன்னா வெறும் ஏட்டுல மட்டும்தான் இருக்கும். அப்ப வீட்டுல வராதவங்க கேட்பாங்க, அவ்வளவு போனியே, அவ்வளவு கத்துக்கிட்டியே, ஆனா நீ அப்படியே இருக்கியே அப்படின்னு சொன்னாக்க கோபம் வரும் இல்லையா. கோபம் வரக்கூடாதுன்னு நம்ம திருத்திக்கணும். திருத்திக்கணும்னு இங்க வந்து சேவை செய்யணும். சோ நீங்க எல்லாரும் நல்லா உள்ள வாங்கிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எல்லாமே வாழ்க்கை கல்விதான். ரொம்ப ஈஸி. அது நம்ம பழக்கம் படுத்திக்கணும். அப்பதான் ஈஸியா ஆகும். அது இப்ப எல்லாருக்குமே காலையில எழுந்த உடனே காஃபி வேணும், பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா. அது இல்லைன்னா முடியல. அதே மாதிரி சுவாமிஜி சொன்னது பிரகாரம் நடக்கலன்னா ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிற நிலை வரணும். அந்த மனப்பக்குவம் வரணும். என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, என்னால இது பண்ணாம இருக்க முடியாது, என்னால இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இருக்க, எப்படி உங்களுக்கு முடியாது அப்படிங்கிறீங்களோ அது மாதிரி சுவாமிஜி சொன்னத வாழ்க்கையில கடைபிடிக்கலன்னா நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளே வேஸ்ட். இன்றைய பொழுது வேஸ்ட். மனசு உறுத்தணும், நான் கடைபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை சிறுக 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 மாறி உங்க பழக்கமே சுவாமிஜி சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய அளவுக்கு உயரணும். சோ நீங்க எல்லாரும் அதே மாதிரி உங்களை நீங்களே திருத்திக்கிட்டு வருங்காலத்துக்கும் உங்களுடைய சேவை வேண்டும். உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு படத்துல இல்லையா. அது மாதிரி நீங்க எல்லாருமே சேவை புரிய வரணும். சேவைன்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், பேரு புகழ் பணம் எதுவுமே இல்லாதது, அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை. அப்படி இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா. யாருமே நம்ம புகழ வேண்டாம், நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இன்றைய பொழுது ரொம்ப நல்லா விடிஞ்சது, இந்த ராத்திரி படுக்கும் போது இன்னைக்கு நல்லா எல்லாமே நல்லா நடந்தது, எங்கேயுமே சுவாமிஜி சொன்னதை தவிர்த்து நான் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எவ்வளவு கொடுத்தாலும் வராது. சோ யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, சிந்தனையில் உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க வளமுடன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதே மாதிரி ஜெயின் டிப்ளமா மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமா நிறைய கோர்சஸ் தமிழில் இருக்குது. மேலும் மேலும் நம்ம இதை கற்றுக்கிட்டோம். இது ஒரு டிப்ளமா இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் இருக்குது அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசில் ஏதாவது விதைக்கணும் நீங்கள். ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி, நம்ம மேடம் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அடுத்து என்னன்னு ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தாலும் நமக்கு நல்லா கூடவே சர்வீஸ் சொன்னாங்க இல்லைங்களா. ஏன்னா தொண்டு செய்யறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் நம்ம மனசில் வந்துட்டுன்னா அம்மா சொன்ன மாதிரி அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு விட ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாருங்க, நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா. சிறந்தது எவ்வளோ தானம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணும்போது என்ன ஆகுது, மனசு போதும்னு சொல்லும் போது நம்ம போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தானம் கொடுக்குறவங்க போதுன்றது சொல்கிற சூழ்நிலை அங்கே அமையுது. இதே அறிவு தானம் கொடுக்கும்போது அதுக்கு எல்லாம் இருக்குங்களா, எவ்வளோ வேணால் கற்றுக்கலாம், எவ்வளோ வேணால் சொல்லி கொடுக்கலாம், லிமிட்டே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்கா. ஒரு அடி எடுத்து வைக்கிறோம்னாலே விழிப்பு நிலையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சி. அப்போ அந்த நிலை வரணும் அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி படித்த நம்ம தெரிஞ்சுக்காவுக்கு போதாது. கூடவே இன்னொன்று நமக்கு முக்கியமாக இந்த மனவள கலையில் கற்றுக்க வேண்டியது அன்பு. அது அன்பு என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய எல்லா மார்க்கத்தையும் வந்து சொல்லிட்டாங்க, எதுலேயுமே சொல்லாமல் இல்லை. திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, அப்புறம் நிறைய நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பக்தி பாடல்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மகரிஷி சொன்னதில் அந்த அன்பு என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்க்கும் போது நம்ம எதிரியை பார்த்து இல்லைங்களா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம தவம் பண்ணும்போது யாரை வாழ்த்துறாங்க, எதிரியை எப்படி வாழ்த்துறோம், எல்லாருமே எதிரியை சாதாரணமாக வாழ்த்துறோமா. அங்கே என்ன கொடுக்குறாரு மகரிஷி, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. அன்பு கருணமாக வாழ்த்து சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த அபிராமி அந்த ஆதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. அதில் ஒரு பாடலில் எல்லாமே கிடைக்கும்ன்றார். இந்த அபிராமி பட்டது எல்லாமே கிடைக்கும், கல்வி என்னென்ன இருக்கோ எல்லாம் வாழ்க்கையில். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா அன்பு இருந்தால் தான் அவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த படித்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணால் கூட பக்தி மார்க்கத்தில் அந்த அன்பு உள்ள இருந்தால் தான் மொத்தமே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மனவள கலையில் படிச்சுட்டு போனால் போதா, அந்த அன்பு உள்ள நமக்கு வேணும், எப்பவுமே வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தால் கூட நம்ம பண்பாடுலாம் வீடு தேடி வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அதுதான் மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. அதுதான் எதிரியாக இருந்தாக்க அவங்களையும் நம்ம வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் மீது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இடைநிலைக்கு விட்டுடணும். அந்த வஞ்சம் ஒன்று மனசில் வந்தால் தான் நான் சொல்ல வேண்டியதில் படிப்பெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க. அதை வச்சாதான் நம்ம வாழ்க்கை ரிவர்ஸ் ஆகிடும். அது அப்படியே எங்கே கொண்டு போயிடுங்க, ஜெனரேஷன் டு கெதர்ஸ் கொண்டு போயிடும். பெரியப்பா சிறப்பா பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க. எல்லா அந்த சூழ்நிலையில் அந்த அன்பு இல்லாததுனால, அந்த வஞ்சம் வச்சதுனால மகரிஷி எல்லாம் ஒன்றுமே வேணாம். உண்மையாக அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, மனிதன் ஆகணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும். பிடிச்சாதான் நம்ம மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர முடியும். அடுத்து நம்ம வந்து திரும்பி பார்த்து இப்போ சேஞ்சஸ் நடந்திருக்கு, நீங்கள் டிப்ளமா படிச்சுட்டு அப்படின்னு மற்றவங்க நம்ம கேட்கணும். அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் இதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ குரு நம்ம கூடவே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம குரு நினச்சிட்டே இருந்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் ரெடியாக இருக்கவங்களுக்காக காத்துருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய வழியாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நடந்துட்டு இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கிடைக்காத ஒன்றுமே அடுத்ததாக நம்முடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள் உங்களுக்கு சிறப்பாக மைக் வச்சு இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு 8 மாதம் 10 மாதம்
உங்களுக்காக நாங்களும் இல்லைங்களா, எங்களுக்காக நீங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்காக அது உங்களுடைய அறிவை உயர்த்திக் கொள்வதற்காக குருஜி கொடுத்துருக்கிற இந்த பாடங்களை கேட்கறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இல்லைங்களா. எப்போ எந்த வகையில் பார்த்தாலுமே நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா நம்முடைய முன்னேற்றத்தை தான் நினைக்கிறோம். ஆனால் அதற்குண்டான வழிமுறையை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு நாம் ஒரு சிலர் என்ன அப்படின்னாக்கா உடல் நலத்தையும் மன வளத்தையும் கஷ்டத்தையும் இல்லைங்களா இதெல்லாம் நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் உண்மையான அறிவு தெளிவு எது அப்படின்றத வந்து குருஜி நமக்கு ரொம்ப ஈஸியாக விளக்கமாக கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை நாம் கற்றுக்குன்னு அதை ஃபாலோ பண்ணுறோமா, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோங்க. இப்போவே நம்ம கிளாஸ் வரும்போதே வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் இல்லைங்களா. எல்லோரும் எல்லா கிளாஸ்க்கும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோமா, அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கோமா, இல்லை முடியல இல்லைங்களா. இதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே இருக்கும். வாழ்க்கை என்றால் எனக்குங்க வாழ்க்கையே ஒரு சிக்கல் தான். உடல் எப்போ உடலுக்குள்ள உயிர் வந்ததோ அப்பயே சிக்கல் ஆரம்பமாயிடுச்சு. அப்போ நாம் இந்த படித்த காலங்களிலே எந்த அளவுக்கு நாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது எல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறீங்க இல்லைங்களா. ஆனால் இதை வந்து நாம் நம்ம கிளாஸில் தான் ஃபஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட்டில் நாங்கள்லாம் படித்து தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த நிலையில் வந்து அந்த சமயத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டது போல் கண்டிப்பாக இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா இன்றைய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது எல்லாம் விட்டு என்ன பண்ணணுங்க, நாங்கள் இதுக்கு முக்கிய ஈடுபாடு தர வேண்டும். கஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, இதற்காக கொஞ்ச நேரமாவது ஒதுக்கியே ஆகணும். நம்ம இந்த மனவளக்கலை மன்றத்திலேயே கற்றுக்கணுங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எல்லாம் படிச்சிருந்தா கூட சரி, அது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. படித்த ஸ்டூடெண்ட்டை கூட இன்றைக்கு கூட அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கிறது எந்த அளவுக்குன்னு தெரியாது, அப்படி இருக்குது. அப்போது நாம் என்ன செய்யணுங்க, அந்த உடற்பயிற்சியை வந்து கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். எந்த நிலை எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான், அதாவது தொடர்ச்சியாக. குருஜி எப்படி பண்ணுவாருங்க எக்ஸசைஸ், அவர் பயணம் ரயில் பயணம் இருந்தால் கூட அதில் கூட என்ன பண்ணுவாருங்க, அவர் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வார், தவப்பயிற்சி செய்வார். இதெல்லாம் கண்டிப்பாக நாம் செய்தால் மட்டும்தான் நாம் இங்கே வந்து ஓரளவுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் மற்றவர்கள்கிட்ட எப்படி வாழணுன்றதை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம புக்ஸ்லேயே இருக்குது, 4 தலைப்பில் 4 புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 தலைப்பை பற்றி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா. அது ஒவ்வொன்றுமே நமக்கு எப்படிப்பட்டதுங்க, ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்தா எவ்வளவு சிறப்புன்னு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டு படித்து அதை நாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோமோ அப்பொழுதுதான் அது நமக்கு அதற்குண்டான பலனை தரும். எதுவாக இருந்தாலும் அவ்வளோதான். இதுக்கு எல்லாமே முக்கியமாக என்ன வேணுங்க, மனசு வைக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அதுக்கு திட்டமிடணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாம் ஒரு உயர்ந்த நிலை, அதாவது இந்த ஒரு பிரிவிலேயே நாம் என்ன பண்ண முடியுங்க, நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும்ன்றது. ஆனால் நம்முடைய வினைப்பதிவுகள் அதற்கு தடையாக இருக்கும். அந்த 3 மலங்கள்னு சொல்கிற 3மே தடையாக இருக்கும். இது எல்லாம் தவிர்த்து தான் நம்ம வரணும். வந்தால் மட்டும்தான் இதை நாம் ஒரு நிலைக்கு ஒரு அளவுக்காக நாம் இதை சாதிக்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு சிறு இதற்கு வாய்ப்பளிக்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை. என் பேர் கண்ணன். நான் வந்து காரைக்குடி பக்கத்தில் என்னுடைய பிறந்த ஊர். நான் வளர்ந்ததெல்லாம் மதுரையில் தான். இப்போ மேடம்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் வந்து படித்தது காரைக்குடியில் மதுரையில் இந்தியன் ஆஃப் சயின்ஸில் வந்து படித்த என்னுடைய ஹையர் டிகிரி. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துச்சு, அங்கேயே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ மேடம்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆனரேரியம் ஏதாவது இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கேட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் இந்த ஆனரேரியம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ண மாட்டோம். அதனால நான் கேட்டுட்டேன் சபாக்கு. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு
வேறு எங்கள்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம், இதில் எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாதுன்னு சொன்னாங்க. எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் நினைச்சேன், சின்ன பிள்ளைகள் எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நாங்கள்லாம் மதுரையில் அந்த கோயிலை சுற்றி, அப்போல்லாம் கோயிலெலாம் புதுசாக இருக்கும், இந்த ஆடி வீதின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பேச்செல்லாம் நடக்கும், இதுவெல்லாம் இருக்கும், பசு மடமெல்லாம் இருக்கும், நிறைய கவுலாம் வச்சுருவாங்க. அது பெரிய இதுவாக இருக்கும். அதெல்லாம் நீங்களாம் போக மாட்டீங்க, சாமி கூப்பிட்டு போயிடுவீங்க. நாங்கள் அந்த இதில் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுவார், ஒரு வயசான ஒருத்தர் விளையாடுறவங்களெல்லாம் கூப்பிடுவார், வாங்கடா திருக்குறள் சொல்லி உனக்கு மிட்டாய் தரேன், இந்த மிட்டாய், அந்த புளிப்பு மிட்டாய், அதுக்காக நாங்கள்லாம் ஒரு குரலை சொல்லுவோம், உடனே ஒரு மிட்டாய் கொடுப்பாரு. மறுநாள் அந்த குரல் சொல்லக்கூடாது, வேற குரல் சொன்னால் தான் கொடுப்பாருக்கா, படிச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்து அவர் சொன்னார் என்கிட்ட, ஏய் நீ 50 குரல் ஒப்பி உனக்கு நல்லா வருது, நான் உனக்கு பேனா தர்றேன்னாரு. அப்போல்லாம் அந்த பைலட் பேனா 6 ரூபாய்க்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி எப்படியாச்சும் 50 ரூபா அவரோட பேனா வாங்கிட்டு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 50 குரல் படிச்சுட்டு போனேன். இன்னைக்கு நான் ஒப்பிக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு ஒப்பிச்சு முடிச்சோன்னே அந்த பைலட் பேனா கொடுத்தாரு. அன்னைக்கு வாங்கி பையில சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் பேனா இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு எந்த நேரமே பையில பேனா இருக்கு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னார், இந்த குரல் திருவள்ளுவர் எழுதி அதை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி அவர் வாயால் உச்சரிச்சிருப்பார். கண்ணின் கண்கத்தையாவில் கற்பனை திரும்பி உண்டாக பெரியன்னு அவர் சொல்லியிருப்பார். அதே சப்தங்கள் உன் வாயிலிருந்து நீ உணவு வந்திருக்குது இன்னைக்கு, இது உனக்கு வாழ்நாள் கூட உதவுனார். அப்போ எனக்கு அது தோணலை. இப்போ தோணுது, அவர் எவ்வளவு அவர் திருப்பி பணக்காரர் கூட இல்லை, பெரிய ஆள் கூட இல்லை, தான் பெற்ற அதை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுனால அவர் செஞ்சார். இப்போ அதே காரியத்தை நீங்கள்லாம் பண்ணிருக்கீங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க. நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் பிறந்தது காரைக்குடிங்கிறது வந்து செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான வீடுகள் கட்டியிருப்பாங்க. 1900 2வது வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே இரும்பு இல்லாமல் சிமெண்ட் இல்லாமல் வெறும் மரத்தாலையும் கல்லாலையும் கட்டியிருப்பாங்க. அது இன்னைக்கு வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. 35,000 வீடு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வீடெல்லாம். ஒவ்வொரு வீடுமே 30,000, 20,000, 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். பங்களா மாதிரி இருக்கும், அசல் பேலஸ் மாதிரி இருக்கும். நான் அது வந்து இப்படி கட்டிட்டாங்களே அந்த காலத்தில் நினச்சிருந்தேன். அதுக்கடுத்து நான் பார்த்து விழுந்தது என்னென்னா தஞ்சாவூர் கோயில். தஞ்சாவூர் கோயில் வந்து எவ்வளோ பெரிய கல்லை ஒரே ஆள் தூக்கியிருக்கான். அது பேஸே கிடையாது. இப்போ நம்ம பாருங்க, வீடு கட்டினா எவ்வளோ பெரிய பேஸ் போடுறாங்க, கீழே 30 அடி 40 அடி போடுற தண்ணியும் வந்துடுது. பேஸே இல்லாமல் வெறுமனை 6 8 அடி தோண்டி மணலை கொட்டி அந்த கல்லாலே அடுக்கி ஒரு பெரிய கல்லை தூக்கியிருக்காங்க. அது ஹியூமன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த டைம். 1200 வருஷத்துக்கு முன்னால் அந்த தான் வந்து இந்த தலையாட்டி பொங்கல், தஞ்சாவூர் தலையாட்டி பொங்கல் பாருங்க எவ்வளோ அதிசயமாக இருக்குன்னு நினச்சிருந்து. அதே மாதிரி ராமேஸ்வரமும் தங்கச்சி மடமும் அந்த பாம்பனுக்கு இடையில 2.5 கிலோமீட்டர் தூரம். ஃபெரோஷியஸ் சி 1750 இயர்ஸ் இன்னைக்கு படி சட்டப்படி இது இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலி அந்த கல்வி 12 1212 தூண், ஒவ்வொரு தூணும் 10 டன் 20 டன் இருக்கும். அத்தனை தூணையும் இந்த மெயின் லேண்ட்ல இருந்து அந்த ஒரு கல்வி கூட ராமேஸ்வரம் தீவில் கிடையாது, கொண்டு போய் அந்த கல்லை கட்டியிருக்காங்க. இவ்வளவுதான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு நான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, திருமந்திரம் வேதாத்திரி சொன்னது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆச்சரியங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த திருமந்திரம் திருக்குறள்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். திருக்குறள் தான். திருவள்ளுவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்ன சொல்றாங்க, ஆத்மீக கர்மான்னு சொல்றாங்க, ஏசஞ்சய கர்மா ஆத்மீக அபராத்ம கர்மா. அவர் அதையும் ஒத்துப்பார், உள்ளையும் பக்கம். ஆனா அதோட அசந்து போயிடாத, நீ நல்ல, அதாவது கடவுள் உன்னை பிச்சைக்காரனா படைச்சான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. முதல்ல சொல்றாரு, பறவை பெருங்கடல் நீந்து வந்தா அதோட சராதாரும்பாரு, கடவுளை நம்பும்பாரு. அடுத்தது சொல்றாரு, நீ பிச்சைக்காரன் கடவுள் நீ படிச்சா அந்த கடவுள் போட்டுதான் இருக்கு. இறந்து உயிர் வாழ்ந்தவங்க பறந்து கெடுந்த உலகம் ஏற்றான்னு பார்ப்போம் வந்து அவருக்கு ஊழையும் ஊக்கம் காண்பார், ரசைகளா ஊக்கம் விளையாடுவார். அது மட்டும் கிடையாது, மெய் வந்து கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது நீனுப்பார். அது யாரையும் அவர் மனசு சோர்வு வழியை விட மாட்டார். அபூர்வமான புத்தகம் திருக்குறள் நினைச்சேன். திருக்குறள் நமக்கு தவம்னு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துருக்குது. அதை விட இந்த திருமந்திரத்துல வந்து பல புத்தகம் பல இது ரொம்ப அபூர்வமா இருக்கு, ரொம்ப அபூர்வமா. நான் இங்க வந்த பிறகுதான் அதை பார்க்கவே ஆரம்பிச்சேன். லக்கீலி எனக்கு திருமந்திரத்தை படிக்க முடியுது. ஏன்னா நான் படித்தது தமிழில், அதனால எல்லாரும் முடியுது. சில பேரால் முடியலைங்கிறப்ப அவங்களுக்கு பாவம் அதிர்ஷ்டம் இல்லைன்னா தோணும்.
திருமந்திரத்துல இப்ப நம்ம சந்திரசேகர ஐயா அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவாங்க, உருத்திர நாடியில், அது திருமந்திரம் கிடையாது, உருத்திர நாடியில் ஒடுங்குகின்ற நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தில் ஏற்றி கபாலம் ஏற்ற வழியிலே விருத்தரும் பாடலாகலாம் மேனியும் சிவந்திடும் அருள் தெரிந்த சிவன்பாத மம்மை பாதம் உண்மையே கடவுள் மேல ஆணையிட்டு சொல்லுவார். இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி அல்லது இந்த குண்டலினியை மேல எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இளமை இருக்கும். முதிரானதை இளமையா தெரியும். கால் வலிக்கும், கை வலிக்கும், நடக்க முடியாது, மெம்பரி போயிடும், கஷ்டம், ஏண்டா வாழ்க்கணும்னு கூட தோணும். எனக்கு வயசு 69 நடக்குது. அதனால சொல்றேன், அப்ப நீ அந்த இளம் பிறந்த எல்லாம் சாகத்தான் வேணும். அந்த இளமையோட அந்த ஞாபக சக்தியோட அந்த உடலுக்கு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம உதவியா வாழ முடியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பயிற்சி எல்லாரும் உங்களால் பண்ண முடியும்னு அவர் சிவவாக்கியம் சொல்ற. சிவவாக்கியம் இதை பாருங்க, திருமந்திரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாத்துக்கும் முந்தினது திருமந்திரம். திருமந்திரத்தில் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, இன்னும் திருமந்திரம் எடுக்கணும், மனக்கோட ஆகல, வயசாச்சுன்னு நினைக்கிறேன், ஈஸியா மனக்கோட ஆக மாட்டேங்குது. பாருங்க, எனக்கு வயசாயிடுச்சு. மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளாய் மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவருடன் சந்திக்க பலனும் ஆவான் வாரணி ஆணையே. அதாவது இதை வந்து சக்தியாகவும் இதை வந்து ஆணாகவும் பண்ணி இங்க இருக்கிற அந்த குண்டலினியை நீங்க வந்து உச்சிக்கு ஏத்துனீங்கன்னா இங்க பாலனாவீங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா போகுங்கிறது. நம்ம தவத்துல என்னென்ன செய்யணும், இல்லை அட்லீஸ்ட் வயசான காலத்துல நிம்மதியா பொழுது ஓட்ட முடியுங்கிறதுக்கு நல்ல வழி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறந்து தெரியல. எனக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு இந்த திருமந்திரம் திருக்குறளே தெரியாம இருந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, புள்ளிலும் மிக்க பரப்பியை மேற்கொண்டால் கல் உள்ள வேண்டாம் கல்லும். இந்த சுவாசத்தை அடக்கி பழகினா கல் பிடிக்க வேண்டாம், அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கும். துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும். உள்ளதை சொன்ன உணவுடைய வைக்க கொஞ்சம் வந்து சொல்ற கேட்டுங்கடா, தயவு செஞ்சு இந்த மூச்சை பயிற்சியை செஞ்சீங்கன்னா, மூச்சை அடக்குனீங்கன்னா புள்ளிலும் மிக்க பறவையை, இந்த பறவையை விட வேகமா போற இந்த மூச்சு பயிற்சியை அடக்குனீங்கன்னா இந்த நன்மையெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பாடல்கள் பற்றி எல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது, சும்மா உதாரணத்துக்கு 1-2 சொன்னேன். அதுக்கு அடுத்ததா இந்த ஒரே இது மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். மனித பிறவியின் பெருநோக்கு, நம்முடைய பாட புஸ்தகத்துல லவத்துக்கு அவங்க கொடுக்குற அதிக விளக்கம் என்னன்னா, மனித பிறவியின் பெருநோக்கும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி அறிவின் நிலையறிந்து பேரறிவு நிலையெய்தி ஒழுக்கம் ஈகை கடமை என்னும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயராது விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் நீராக வாழ வைக்கும் உயர்வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவமாகும். இது வந்து வேதாத்தின் நம்பிக்கை கொடுத்தது. மேலும் கூட ஒரு நாள் அன்னைக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு பதிவு போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல, மனதை அடக்க நினைத்தால் அடையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும்னாங்க. அடுத்து வேற சுழல் பிறகு வேகத்தை குறைத்துக் கொண்டு விழிப்போடு நின்றால் இறைநிலையானது தனது சட்டத்தை உள்ளபடி உணர்த்திவிடும். இது வேதாத்தின் முயற்சி. இதை பாருங்க, திருக்குறள்ல 2 வரியில சொல்லு. இதெல்லாம் எடுத்து விவரமா சொன்னது வேதாத்தின் மகிழ்ச்சி தான். ஆனா திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, 27வது அதிகாரம் தவம் 10 குறள் சொல்லியிருக்காரு. 10 குறளும் அவர் திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சிருப்பார் திருவள்ளுவர். அவருக்கு சந்தேகமே இல்லை. இந்த திருமந்திரம், அதுக்கு முந்தின இந்த தொல்காப்பியம்லாம் இன்னும் பழமையானது. அது தவிர எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத புத்தகம், நம்ம எல்லாம் தமிழ்ல புலமை அடையல. அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டு திருவள்ளுவர் 2 வரையில சொல்லுவாரு, அத்தனையினுடைய சாரம் கிடைக்கும். ரொம்ப திறமையான திருவள்ளுவர். அவர் சொல்றாரு பாருங்க, உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவிர்த்திருக்கு. உனக்கு வந்து கஷ்டங்களை பொறுத்துக்க, அடுத்த உயிருக்கு எந்த தொந்தரவும் செய்யாத, அதாண்டா தவறுடைய உணவு அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்ல, வேண்டியவாங்க இதெல்லாம் செய்தவும் மீண்டும் மேலப்படுங்கிற. நீங்க உனக்கு என்ன மனசுல தோன்றோ அது நடக்கும், தவம் செஞ்சான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒற்றான் தேரன் முகந்தான் நாட்களும் இன்னும் தவத்தான் வருங்கிறார். நம்ம தவம் செஞ்சவனை ஒருத்தவங்க திட்டுனா சண்டை போட்டான்னா இவன் மனசு நினைச்சாலே அவனுக்கு கொண்டு வந்துருக்கும். அதே நேரத்தில் இவர் நல்லது பண்றாங்க மனசார ஒரு தவம் பண்ணவன் நினைச்சானா உங்களுக்கு நல்லது வந்துருக்கு. இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் சொல்லுங்க, இதுவும் பெரியாராங்க ரொம்ப பெரிய திருக்குறள் இருக்குது. அது நம்புங்க, திருக்குறள் இருக்கிறபடி வாழ்ந்தா உங்களுக்கு பெருக்க கூட சிறப்பா இருக்கும். அதனால நீங்க கெட்டே போக மாட்டீங்க. திருக்குறளை வந்து மனசுல வாங்கி அதுபடி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை இருந்ததை விட சிறப்பா இருக்கும். அதுதான் உலக இயற்கை, அதுதான் உலக நீதி, சந்தேகமே கிடையாது.
இன்னும் சொல்றாரு பாருங்க, அடுத்து ஒரே ஒரு இன்னும் 2 நம்ம நேரம் எடுக்க மாட்டேங்குது சொல்லிடு. ஒற்றான் தேவரும் ஒங்கா நாட்களும் எண்ணி தவத்தாங்களும் கூற்றம் குதித்ததும் கைகூறும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர். எமனையோ எதிர்கொள்ள முடியும், பயம் மரண பயம் உங்களுக்கு போயிடும். சிலர் பலராக காரணம் நோலார் பலர் நோலாதார் சிலர். சுட சுடம் பொன்போர் வெளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கி வருது. அதாவது தங்கத்தை வந்து சுட சுட பிரகாசிக்கும் மாதிரி நீங்க நோன்பு பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு வர துன்பம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக்கும், உங்களை டல்லாக்கிறாரு. அதாவது மனசு இது பண்ணிக்கிறாரு. கடைசியா ஒன்றும் சொல்லிடுறேன், இதுவும் நான் இதுல இருந்து எடுத்ததுதான். ரமண மகிழ்ச்சியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து மகாத்மா காந்தி, மகன மகிழ்ச்சி, ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் அந்த விடுதலை போராட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க. அப்போ என்ன பண்ணாரா, நம்ம ராஜேந்திர பிரசாத் மகாத்மா காந்தி கிட்ட போய் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு, அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு, நான் உங்கள் ஆசிரமத்தில் வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு சொன்னாராம். அதுக்கு என்ன சொன்னாராம் அவர், நீ ஆசிரமத்துக்கெல்லாம் வர வேண்டாம், நேர் திருவண்ணாமலைக்கு போ, அங்கே ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பாரு, உன்னுடைய மனசு அமைதி அடைந்தார். சரி, நான் அவர்கிட்ட போய் நான் தவம் பண்ணேன், அவர்கிட்ட போய் நான் பேசுறேன், ஒன்றும் பேசாத, அவர் முன்னால் உட்காந்து எல்லாம் சரியா இருந்தார். இவர் வந்தார், அவர் முன்னால் இருந்தார். 3வது நாள் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறுத்தான், எங்கே இருக்கவங்க தெரியாத அளவுக்கு எளிமையாக அவர் உடம்பு இருந்தான். அப்ப சொன்னாராம் அவரு, எவ்வளவு பெரிய விஷயம் மகாத்மா காந்தி அனுப்பிச்சிருக்காரு சொல்லிட்டு அவர் 4 நாள் கழிச்சு திரும்பி கிளம்பேல சொன்னாராம் இவர்கிட்ட, ரமண மகிழ்ச்சிக்கு நான் ஊருக்கு போகிறேன், மகாத்மா காந்தி தான் என்னை அனுப்பிச்சாங்க, அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, நீ சொல்லுங்க, நான் சொல்றேன். நானும் அவரும் இதயத்தாலும் ஆத்மாவாலும் ஒன்னா சேர்ந்துருக்கோம், எங்களுக்குள்ள எந்த விதமான இதுவும் தேவையில்லை, வாய்ச்சல் தேவையில்லை தோணும். இப்ப இதுக்காக இதை சொன்னேன்னா, ஒரு தவம் செய்தவர் அதிக இருந்தாலே நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும்னா, இவ்வளவு தவம் செஞ்சவங்க இந்த தவத்தையே தங்களுடைய உருவா கொண்டவங்களோட பழகினாது எவ்வளவு நல்லது கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் உங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றியோட கொண்டு ஆரம்பிச்சு சும்மா ஆரம்பிச்சோம், கடைசியில எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. பொதுவாக மஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு கொடுத்ததுல. இதுல வந்து வேற ஒன்றும் இல்லை, இல்லை படிச்சதுல என்ன ராவணனே செத்து தான் போனாம, சரி சாதத்தான் போறோம், இது பயந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இருக்கிறவரை நிம்மதியாக கொண்டு முடிவு பண்ணி வாக்கு போக பழையபடி ஆரம்பிச்சேன். ஆனால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு எனக்கு. சரி, இது இந்த பழைய உடற்பயிற்சி எல்லாம் நமக்கு ஒத்து வராது, புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு சௌமித்ரன் சாருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப ரீசனபிளாகவும் சயின்டிஃபிக்காகவும் பேசினார், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பார்த்த பிறகு நேராக ஆலியாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே வரட்டுமா, நான் கற்றுக்கணும்னு சொன்னேன். அவங்க பணம் கட்டிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், எனக்கு எப்படின்னு தெரியாது. நீங்கள் ஒன்றும் வேணாம் சார், நாங்கள் அடுத்த கோர்ஸ் நாங்கள் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடும், வேலை கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, நீங்கள் காலையில் வாங்க, வந்து இங்கே பணம் கட்டிங்க. நான் அப்பா சொன்னேன், நான் தனியாக வர முடியாது மேடம், எனக்கு சர்ஜரி ஆகிருக்கு, நான் என் ஒய்ஃபோடு தான் வரணும், அங்கே 2 பேரும் பக்கத்தில் எங்கேயா தங்க முடியுமா, இல்லைங்க இங்கே வாங்க, இங்கே நாங்கள் டபுள் ரூம் தரோம், ஏசி கொடுக்குறாங்க, அருமையான ரூம் கொடுத்தாங்க. போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் தங்கணும். அப்போ 5 நாள் கோர்ஸ் நடந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் என் ஒய்ஃபும் கலந்துருக்காங்க, அதில் அவங்க ஆனால் அப்புறம் வந்து பண்ணுறாங்க எக்ஸசைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது பண்ணேன், அவத்தை இது பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மேடம் வந்த பிறகு இங்கே கூட பண்ணேன், அருள்நிதியை கூட முடிச்சிட்டேன். அப்போ தான் மேடமுடைய இது கிடச்சிது எனக்கு. அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, இது பண்ணுன்னு. நான் இப்படி பண்ணுறது இந்த வயசில் எப்படி பண்ணுறது. ஆனால் ரொம்ப சந்தோஷம், நான் உங்களோட எல்லாம் கோப்ப பண்ண முடிஞ்சது. இடையில கொஞ்சம் நல்லா இருந்தேன், பழையபடி நல்லா இருந்தது. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ ரெகுலராக விடாமல் பண்ணுறேன் இந்த எக்ஸசைஸ். நான் லாஸ்ட் டைம் செக்அப் போனப்போ என்னுடைய டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், எல்லாருக்குமே தேங்க்ஸ், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாயின் ஆனது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து டிகிரி ஃபைனல் இயரில் வந்து. அப்போ வந்து உஷா மேம் தான் எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் பண்ணது. அப்போ மேம் ஸ்டார்டிங் வரும்போது மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கரெக்டாக வரும்போது இதை கரெக்டாக செய்யணும். ஐயோ மேம் ரொம்ப டெரராக இருக்காங்களே, போக முடியுமான்ற மாதிரி இருந்தது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து அந்த உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இப்போ ஃபாலோ ஆகி நான் இப்போ போய் அந்த ஸ்கூலில் எம்எஸ்சி ஸ்கூலில் சொல்லி தரும்போது உங்கள் கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. மேம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் நம்மள கூட எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபவுண்டேஷன்
இது பண்ணது. அப்போ சந்திரசேகர் சார் கூட எங்களுக்கு மெடிடேஷன் அப்போதுலேருந்தே சார் தான் இது பண்ணது. மேம் அருள்மொழி மேம் தான் எங்க யோகா கிளாஸ் நான் பேக் போன் மாதிரி எவ்வளோ இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டேஜ் ஃப்ரீயாக எதுவாக இருக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க அது எதுக்கு, அது ஒன்று நெசசரி இல்லை அவருக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு, இது இல்லைன்னா லைஃபே இல்லை அப்படின்னு இல்லை, நீ வந்து அதை ஓவர் கம் பண்ணணும், எதுவுமே வந்து நம்ம மகிழ்ச்சி இதை எடுத்துக்கணும்ன்றது வந்து ஸ்ட்ராங் பிலீஃப் மேம். அன்னைக்கு லாஸ்ட் டைம் நான் எக்ஸாம்க்கு இது பண்ணும்போது கூட மேம் தான் சொன்னது. சரி நாமளும் தைரியமா இருக்கோம்னு நினைச்சேன் மேம். அதே மாதிரி தான் மேம் நடந்துச்சு. எனக்கு ஜூன்லேயே எக்ஸாம் இதாகிடுச்சு மேம். அந்த அப்போ நினைச்சேன் பிலீஃப் நம்மளுடைய தாட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுட்டா இருந்தாலும் ஓகே மேம் சொல்லிட்டாங்க, சரி நம்ம அப்படியே நம்புவோம். அந்த எக்ஸாம் அப்படியே போயிடுச்சு மேம். ஜூனுக்கு இதாகிடுச்சு. எதுவுமே கிளாஷ் ஆகல. என்னுடைய எக்ஸாம் இதுவும் இல்ல இல்ல மேம். இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் கிளாஷ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தா சார் கிளாஸுக்கு வந்து நிறைய சார் இந்த பாயிண்ட்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆன்சர்ஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. சார் சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்ன தெரிஞ்சிருக்கு அது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரி அப்போதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணும்போது சரி நம்ம தாட் ப்ராசஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்குன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது தான் ஒரு நிறைய வருது. சார் அது வந்து அந்த அவுட்கம் எங்கல்ல நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க அந்த எடுத்துட்டு வர்ற அந்த இது வந்து ஸ்டார்டிங் ஐயோ நம்ம வருமானம் இல்லை, அந்த ஃப்ளோ நம்ம சொல்ல அந்த ஃப்ளோவா வருது அந்த இது. அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரசேகர் சார் தான் ஃப்ரம் ஃபவுண்டேஷன் டு டிப்ளமோ நிறைய கிளாஸஸ் சார் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்றது. அது ஒரு பயம் இல்லை, நிறைய வந்து நாங்கள் டிபேட் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த இது இருக்கு எதுக்கு இருக்கு அந்த மாதிரி நிறைய பேசுறது. சார் கண்ணன் சார் ஆக்சுவலி எனக்கு திருக்குறள் தெரியாது, திருவந்திரம் அதெல்லாம் இங்க சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த ஒரு இது எங்க கிளாஸ்ல இது பண்ணது. அருளானந்தி மேம் நீங்க சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கான்செப்டும் வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும், அந்த மெடிடேஷன் நம்ம எடுத்துக்கணும். நீங்க சொன்னது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் நிறைய ட்ரை பண்ணியும் இருக்கேன். அப்புறம் நீங்க அவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றது அந்த இது நான் நிறைய இன்ஸ்பயர் இருக்கேன் அதை பார்த்து. நெக்ஸ்ட் சுப்லட்சுமி மேம், நன்றி மேம். மேம் சீரியஸ்லி தேங்க்யூ. இவ்வளோ இதாயிட்டு அவங்க நிறைய மேம் நந்தினி மேம்க்கெல்லாம் நான் இப்போ அந்த பர்சனல் லைஃப் இப்போ இங்க வந்து அவங்க சர்வீஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நானும் அதெல்லாம் பண்ணணும் இந்த ஒரு இது பண்றீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கு சுப்லட்சுமி மேம் சாப்பா நீங்க ஏஜ் ஆகி அன்னைக்கு பாவம் சாப்பிடாம வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க மேம். அந்த இது அவங்களுக்கு வந்து பண்ணணும்ன்ற ஒரு இது கூட இல்லை மேம், அவ்வளோ கம்பல்ஷன் இல்லை. ஆனா வந்து பண்ணி அதோட நோட்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் புரிய வச்சு உங்ககிட்ட இருந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டது என்னன்னா மேம் சின்னதா ஒரு யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா இது தப்பா நினைச்சுப்பாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுவோமோ அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. எனக்கு இந்த காலத்துலயும் இப்படி இவ்வளவு திங்க் பண்றாங்களா, அவ்வளவு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமோ. நம்ம நார்மலா பேசும்போது நம்மளுக்கே தெரிஞ்சு பண்றதுல தெரியாமலே ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா ஒவ்வொருத்தரும் கேட்டு இது பண்றாங்களே, அப்போ நினைச்சேன் மேம் இந்த குவாலிட்டி நான் எடுத்துக்கணும், அந்த மாதிரி அந்த குவாலிட்டி. தேங்க்யூ மேம். சுனிதா மேம் ஸ்டார்டிங்ல எக்ஸாம் கிளியர்னால மேம் கிட்ட அப்பதான் ஸ்டார்டிங் கிளாஸ் எங்களுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டு மேம் படுத்தி எடுத்துட்டேன் மேம், எனக்கு டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, இந்த எக்ஸாம் கிளியர் எப்படி ஓவர் கம் பண்றது மேம். அப்போ அவங்களுக்கு கிளாஸ் ஆன பிறகு கூட எனக்கு நின்று சொல்லி இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணணும். யாரா இருந்தாலும் ஓகே, இப்போ உனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கூட அவங்களுக்கு குறிப்பாக அந்த மாதிரி நீ எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகணும், நீ வந்து எப்படி போட்டுக்காம நீ எப்படி உன்னை ஓவர் கம் பண்ணிட்டு முன்னாடி போகணும், அந்த இதெல்லாம் மேம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் கிளாஸ் மேட்ஸ் சொல்ல அந்த ஒரு ஏஜ் இல்லாம நிறைய பேர் எனக்கு என்ன பெரியவங்க எல்லாம் மீனாட்சி மதுரையிலிருந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளாஸ் பாருங்க அடுத்த ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேம் கால் பண்ணி பேசினேன். எனக்கு மேம் பேசும்போது என்னடா இப்படி இருக்கு, நம்ம படிச்சதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குமே, மேம்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேசும்போதே ரொம்ப ஆசை பேசுற மாதிரி இருந்துச்சு. சரி நேரில் போய் ஏதாச்சும் பார்ப்போம், இதுதான்
அகத்தாய் வந்து ஜாயின் பண்ணது இங்கே தான். ஸோ அகத்தாய் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சந்திரசேகர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அகத்தாய் ஒன்று எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா ஒவ்வொரு ஒன்றுன்னா சொல்லி கொடுத்தாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே முடிச்ச அப்புறம் மேம் நான் வந்து ஆகியத்தை அட்டென்ட் பண்ணுவோம். மேம் வரவா வேணாமா வரவா வேணாமா மேம் வா என்னதான் ஆக போகுது வா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை வர வச்சாங்க. அங்கே போய் நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். அது கூட நாங்கள் லாஸ்ட் மந்த் போனப்ப டூர் கூட அரேஞ்ச் பண்ணி போனது ரொம்ப புதுசாக இருந்துச்சு மேம். ரொம்ப பெரிய இது தான் மேம். அப்புறமேட்டு கிளாஸஸ்லாம் நடத்தினா ரொம்ப சந்திரசேகர் சார் தான் எங்களுக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்து எல்லாமே ஒன்னொன்னா சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் இந்த நான் எப்பவுமே சீக்கிரமாகவே வந்துடுவேன். சார் தான் வந்திருப்பாரு. வாழ்க்கை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன குருஜியோட தத்துவத்தை ஒன்னொன்னா பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து உடல்நலம் சப்ஜெக்ட்னு பார்த்தோன்னே உடல்நலத்தில் என்ன நம்ம பாட்ஸில் இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேமே நடத்தும் போதே சொல்லியிருக்காங்க, டாக்டர் லெவலில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் டாக்டர் ரேஞ்சில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க மேம். நெக்ஸ்ட் வந்து உயிர்வளம் மனவளம் பார்த்தா காய்கல்பம் என்ன வரும் அது எல்லாமே நான் இங்கே வந்த பிறகு தான் தினமும் சொல்றேன். 1 month ஆகல, 2 வருஷமா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம். ஒரு நாள் பண்ண முடியலனாலும் என்னால் என்னடா பண்ண முடியல மைண்ட் செட்டும் இருக்காது. சரி பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவோன்ட்டு 2 எக்ஸசைஸாச்சும் பண்ணுவேன் எப்படியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் எனக்கு சுப்லட்சுமி மேம் தான் ரொம்ப எனக்கு எது பேசினாலும் நான் இப்போ தப்பா பேசிட்டேன் நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப எனக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. வந்து எடுத்தது 2-3 கிளாஸ் ஆனாலும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஜாலியாக அவங்க பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அவங்க கிளாஸ், போர் அடிக்காமல் போகும். அப்புறம் நந்தினி மேம் ஃபர்ஸ்ட் அவங்க பர்சனல் லைஃப் சொல்லும் போதே மேம் நீங்கள் ரொம்ப உணர்வோட இருக்கீங்க மேம், உங்க கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது மேம், நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் மேம் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு தான் மேம் இருக்கும். அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் அருளானந்தி மேம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் உணர்வுபூர்வமாக நல்லா இருந்துச்சு. எப்போ கேட்டாங்க எப்போ பார்த்தாலும் மீனாட்சி எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு தான் என்னை ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அப்புறம் விவேகானந்தன் சார் ஒவ்வொருத்தையும் எடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 4th புக் தான் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸுக்கும் நான் அட்டெண்ட் பண்ணதே இல்லை. 4th புக்கு நல்லா இருக்கீங்க சார், ஒன்று பற்றியும் சொன்னீங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதில் முதல்ல அந்த ஒரு கதையை பற்றி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது நல்லா இருந்துச்சு சார். அப்படி சுமிதா மேம் நீங்கள் வந்து அன்னைக்கு சாரி மேம் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப சாரி. பட் நீங்கள் நல்லா எடுத்தீங்க. அப்புறம் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு ஓகே எல்லாத்துக்குமே ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ஓகே தேங்க்யூ. அப்புறம் குணஸ்ரீ மேம் அவங்க தான் எங்களுக்கு தூக்கம் வந்தாலும் அவங்க காஃபி வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆக்சுவலாக நான் வந்து சென்ட்ரிக் வந்து சேர்ந்து வச்சுக்கணும், மண்டத்தோட டச்சில் இருக்கணும், இருந்தால் தான் நம்மளால வந்து ஒரு லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணது. 2000 ஜாயின் பண்ணாலும் இப்போ தான் ஒரு கண்டினியூஸாக வர்றதுக்கு எனக்கு வந்து முடிஞ்சு 2018 கவர்மெண்ட்
வந்து தான் ஃபர்ஸ்ட் அருள்மொழி மேம் கால் காலையில் ஃபோன் பண்ணி பெங்களூரில் எங்கே சென்டர் இருக்குது எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துலாம் போய் எப்படி எனக்கு பொம்மைகள்லேருந்து ஏரியா பக்கத்தில் மேம் நம்பர் கொடுத்தாங்க. மேம் விவேகானந்தன் சார் நம்பர் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு பேட்ச் அட்டென்ட் பண்ணி பிரம்மஞானம் போயிட்டு வந்தோம். அங்கே அந்த அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதுமே எனக்கு வந்து ஹெல்த் வைஸ் அவ்வளோ ஒரு பெனிஃபிட், மென்டலி அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அப்புறம் பிரம்மஞானம் போய் வந்தோம். அவ்வளோதான், சென்டருக்கு வரல. அவங்கள்ட்ட இந்த கான்டாக்ட் டவுன் பண்ணுறதுதான் விட்டுருச்சு. ஆனால் விவேகானந்தன் சார் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் மெசேஜ் அனுப்புவாங்க. மேபி அதுவும் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து போகல. எம்ஏல டச் விட்டு போகல. எம்ஏ பண்ணுங்கம்மா, எம்ஏ பண்ணுங்க சொன்னாங்க சார். ஸோ லைக் நம்மளே ஸ்டூடெண்ட்ஸே விட்டாலும் டீச்சர்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக டச்சில் இருந்தாங்க. சுப்லட்சுமிமா அவ்வளோ கிளாஸ் எடுப்பாங்க, நந்தினிமா அவ்வளோ கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனில். அதுக்கப்புறம் சார் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது. அப்புறம் வந்து தான் அந்த சார் நான் கண்டினியூஸாக சென்டருக்கு வரணும். இப்போ எனக்கு கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு போது நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி எனக்கும் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அவ்வளோ சிவியர் அசிடிட்டி இருக்குது. பட் கண்டினியூஸாக வர 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 அசிடிட்டி எல்லாமே கம்மியாகி ஹெல்த் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. அப்பப்போ நினச்சிப்பேன் நான் 2000 ஜாயின் பண்ணாலும் அதாவது உங்களுக்கு டென்ஷனாக தான் டென்ஷன் ஆனால் மகரிஷேக்கரில் அங்கே போய்க்கலாம், மகரிஷேக்கரில் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் மகரிஷி அப்படி இல்லாட்டினா ஒரு பார்ட்ஸ்லாம் கொண்டு போகிறது தான் இவ்வளோ அருமையாக டீச்சர்ஸ் இருக்கீங்க. நீங்களாம் இல்லாமல் அவர் 98ல் போயிட்டார் மகரிஷி. நீங்களாம் எப்போ போய் தானே அதெல்லாம் இன்னும் எங்களுக்குலாம் வந்து சேருது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு வாக்கிங், அந்த ஈவினிங்கே ஒரு வாக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பேசும்போது அட்வைஸ்லாம் க்ளியராக இருக்கும். நான் சொல்கிற அட்வைஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், பட் நான் சொல்கிற அட்வைஸ் க்ளியராக இருக்கும். நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவேன் எங்கள் ஸ்ரீராம் கொடுத்தாரு அப்படின்னா நீ எது நான் உடனே நான் அதுக்கு வந்து ரமண மகர்ஷி சொன்ன ஒரு சின்ன கதையை தான். அப்போ அவருக்கு வந்து ஒரு டீச்சிங் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து அவங்க குட்டி பையன் ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றான், யோகா இனிப்பாக சாப்பிட்றான், ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க என்ன அவங்க நாளைக்கு கொடுப்பாங்க. மறுபடியும் அடுத்த நாள் போயிருக்காங்க. அடுத்த நாளும் இப்போ சொல்லுங்க அட்வைஸ், நாளைக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி 2 நாள் நடந்து அப்புறம் 3ஆவது நாள் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீ சாப்பிடக்கூடாது, அதுக்கான ப்ளஸ் மைனஸ்லாம் சொன்ன உடனே அவங்க அம்மா கேட்டுக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், ஏன் 3 நாள் வர நாளைக்கு வான்னு சொல்லி கேட்டு அவர் சொன்னாராம், நானே ஸ்வீட் சாப்பிடுவேன், என்னையே நான் மாற்றிக்கணும், அதனால தான் நான் வெயிட் பண்ணி நான் என்னை சரி பண்ணதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவேன். யாரு கேட்டாலும் நீ கிளாஸ் எடு அப்படின்னு நான் சொல்றேன். ரமணகிருஷ்ணன் அப்புறம் சொல்லுவேன். பட் ஆனால் அவர் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி பாராட்டு. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க, நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்ட்டு ஒரு மேம் சொல்றீங்க. நான் இத்தனை நாளாக என்று சொன்னவங்க எல்லாத்தையும் நான் வந்து சரியாகிட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கேன் இப்படியே சொல்லி எத்தனை பேர் அமைச்சிட்டேன் அப்படின்னு தான் இப்போ எனக்கு தோணுது. இப்போ மேம் சொன்னதுக்கப்புறம் இங்கே எப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் மாறுங்கும் போது தான் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம இன்னும் நம்ம மாறலை, அதனால எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன். பட் மேபி அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸ் வரணும் எனக்கு என்ன இருக்குது, பட் எடுத்தால் தான் நம்மளுக்குள்ளே மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு பாடம் அது நீங்கள் நாங்கள் கிடைச்சது. அப்புறம் எங்களுக்கும் ஒரு நாள் கிளாஸ் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். பட் உங்களுக்குலாம் ஒரு பேட்ச் 14 பேரையும் டெய்லி அவங்க லைக் அந்த கிளாஸ் வராங்களா, என்னென்ன போர்ஷன் முடிச்சுருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி அந்த ஒரு பேட்சை முடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து டீச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தான் பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அவங்க ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை, சந்திரசேகர் சார் நிறைய கிளாஸ் எடுத்தாங்க, அகலாண்டி மேம் கிளாஸ் எடுத்தாங்க, சுப்லட்சுமி மேம், நந்தினி மேம், அவங்க எடுக்கும்போது சின்ன குழந்தைங்க மாறி அவங்க
சந்திரசேகர் சார் எனக்கு நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. அப்படியே நான் அதே டியூன்ல இருப்பேன் எப்பயுமே. அது ஒரு நிமிஷம் கூட வந்து நான் அதே கிளாஸ் எடுத்ததுனால நான் எங்களுக்கு வந்து அவர் ஒரு நாள் கூட அந்த டியூன்ல மாறவே கிடையாது. சேம் டோன்ல தான் இருப்பாரு. அப்புறம் மேம்கிட்ட கேட்பேன், நீங்க எப்பயுமே அமைதியாக தான் இருக்கீங்களா, இல்லை வந்து அமைதியாக இருக்கீங்களா? கரைச்சு குடிச்சிருப்பாங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். எங்க அருள்மொழி மேம் ஒரு இத்தனை பேர்த்தை இழுத்து கொண்டு போறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பேட்ச் அழகாக முடிக்க வச்சதுக்கு நீங்க ஒரு காரணம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. லைக் வாழ்க்கையும் மேம் சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஸோ நான் இந்த எஃப்சி சேர்ந்ததே நான் எதிர்பாராம தான் நான் வந்து சேர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது, தலைவலி அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால தான் அத்தை என்னை சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் நினைக்கவே இல்லை நான் இவ்வளோ தூரம் பிரம்ம ஞானத்துக்கு நான் போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் சின்ன குழந்தை இருக்கிறதுனால. ஆனால் அத்தை தான் அதுக்கு எப்படியோ ஒரு வழி பண்ணி குழந்தையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அத்தைக்கு. அப்புறம் எங்களுடைய டீச்சர்ஸ் சந்திரசேகர் சார், விவேகானந்தா சார், நந்தினி மேடம், இவங்க எல்லாரும் கூட எஃப்சிலேருந்தே நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நந்தினி மேடம் வந்து நின்று சொன்னாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. நான் நினைச்ச மனசு இவங்க எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் சந்தோஷமா தான் இருக்காங்க, இன்னைக்கு மட்டும் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்குறேன். இந்த கிளாஸுக்கு வரும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அது எங்களுக்கே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்டைரக்டாக. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டிப்ளமா நாங்கள் சேரன்னு நினைக்கவே இல்லை. நாங்கள் பிரம்மஞானம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வெங்கடேஷ் சார் எல்லாம் எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கும்போது பிரீத்தி திடீர்னு வந்து இங்கே இருந்தாங்க. அவங்க சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நம்ம டிப்ளமா சேரலாம், எனக்கு நீங்களும் கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமி மேடம் கூட நான் சௌமித்ரன் சார் கிளாஸில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய நோட்ஸாக எழுதிட்டு இருந்தேன். அவங்க அதில் ஒரு டவுட் கேட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ நல்ல நோட்ஸ் எல்லாம் எழுதமா, நீ இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு. நான் நினச்சேன் நம்ம எஃப்சி முடிச்சாலே பெரிய விஷயம், இதில் எங்கே நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அவங்க அன்றைக்கி சொன்னதுனாலும் என்னமோ நான் அடுத்த டிப்ளமாக்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுப்புலட்சுமி மேடம்க்கு. அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தது அருளானந்தி மேடம் தான். ரொம்ப டீப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி, ஃபுட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் இதெல்லாம் நம்ம படித்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நமக்கே நிறைய அதில் தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே. சந்திரசேகர் சார் வந்து காலேஜில் லெக்சரர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நமக்கு எந்த டைமில் டவுட் வேணும்னாலும் லஞ்ச் பிரேக்கில் போய் கேட்டால் கூட சில லெக்சரர்ஸ் வந்து அவங்க லஞ்ச் எல்லாம் அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சந்திரசேகர் சாரும். நான் ஒரு நாள் ரொம்ப தூரம் வந்துருப்பேன். அவங்களுக்கு அன்றைக்கி பிளானே இருக்காது, கிளாஸ் எடுக்கிற பிளானே. சார் நான் அவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு 1 hour கிளாஸ் எடுங்க சார், நான் நிம்மதியாக போவேன் அப்படின்னா சரிம்மா சரி ஓகே. ஒரு 1 hour 1.5 hour ஆகிட்டுருக்கோம். அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டட் ஒரு டீச்சராக இருந்துருக்காரு இங்கே. ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்கள் என்டையர் டிப்ளமா பேட்ச்க்கு நிறைய கிளாஸஸ் 80% கிளாஸஸ் எடுத்து சந்திரசேகர் சார் தான். அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் எங்களுக்கு அமைஞ்ச இந்த பேட்சும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக போச்சு. நாங்கள் மறுபடியும் ஏதோ காலேஜில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் இருந்தது. நாங்கள் ஒருத்தர் ஜோக் அடிப்போம், யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது வேறு மாதிரி சொல்லுவோம். சார் நம்ம கூட டிஸ்கஷன் பண்ணுவார். நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நடந்துச்சு சந்திரசேகர் சார் கூட. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இங்கே வந்திருக்க எல்லா ப்ரொஃபஸர்ஸ், சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் சார்ஜ் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்துட்டு என் பேர் பிரியலட்சுமி. என் பேர் பிரியலட்சுமி. நான் பிரம்மஞானம் முடிச்சது எல்லாமே பிரகாஷ் நகர் மண்டலத்தில் தான். ஸோ அது முடிச்சு ஒரு 3 years ஆச்சு. ஸோ அது முடித்தோம், ஏதோ வந்தோம், தீட்சை எடுத்தோம், முடித்தோம். ஆனால் இது ரெகுலராக எக்ஸசைசஸ், தியானம் அதெல்லாம் பண்ணல. ஏதோ ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ்க்காக, அவர் ஃபுல் டைம் வீட்டில் இருக்காரு, ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ்க்காக இது பண்ணேன்னு சொல்லுவார். நம்ம என்ன நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு பேசிக்கலாக 2 twins. பசங்களாம் சின்ன பசங்க இருந்ததுனால நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் எப்பவுமே தெரியும் இல்லையா. ஐயோ இவர் எதை சொல்கிறாரு, நம்ம பார்ப்போம். எங்களுக்கு என்னாச்சுன்னா ஆஃப்டர் கோவிட் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு.
ஸோ பேசிக்காக வந்து ஒர்க் பண்ணுற பொசிஷன் எல்லாமே இப்படி தான். லேப்டாப் கூடவே இருக்கும், பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ், நெக் பெயின் வந்துடும், அப்புறமா பேக் பெயின் வந்துடும், எல்லா பெயினும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா எங்கள் வீட்டில் வந்துட்டு சமுத்திரன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ளீனாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா மெதுவாக ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட்டு இந்த பிரமணியானா அப்படியே எல்லாம் போச்சு. ஏதோ கிளாஸில் உட்காந்து எடுக்கிறாங்க போங்க, அது வரையும் ஒரு இது தான். ஃபஸ்ட் டைம் மைண்ட் செட் எல்லாருக்குமே அப்படி தானே, ஏதோ யாரோட ஃபோர்ஸ்க்காக வந்து உட்காரோம், பாடம் கேட்குறோம். ஆனால் வந்துட்டு என்னோட பர்சனல் இதுன்னா ஏதோ வந்து உட்காரோன்னு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது, ஆனால் நம்ம ஜெனடிக் சென்டரில் ஏதோ ஒன்று போய் பதிவாகுது. அது வந்துட்டு நான் வந்துட்டு 100% 200% நம்புகிறேன். அது வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்துச்சுன்னா நமக்கு தெரியாமே வந்துட்டு நம்மளுக்கு அது ரூட் பண்ணிடும். போய் கேளு, ஏதோ ஒன்று கிளியர் ஆகுது உனக்கு ஜெனடிக் சென்டர்ன்ற மாதிரி. அப்புறம் ஒரு 3 years ஆச்சு. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார், டிப்ளமா இருக்கும், அட்வான்ஸ் போய் பண்ணுங்க. அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலை. சரி, நம்ம ஜனவரி 2024 கம்பல்சரியாக டெய்லி யோகா கிளாஸ்க்கு போகணும், பசங்களை வீட்டில் விட்டு கூட்டிகிட்டு தான் போயிடுவோம். சின்ன வயசுக்கு இருக்கேன், நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுங்க, நம்ம Jan 1 நம்ம போகிறோம்னு நினச்சோம். 2 months போனேன். Jan மார்ச்ல இருந்து அது கண்டினியூ பண்ண முடியல என்னால். அப்புறம் இது என்ன கண்டினியூ பண்ண முடியல, பசங்க இருக்காங்க, அவங்க வெளியே வந்துடும், அதெல்லாம் ஒரு நமக்கு பயம் இல்லைங்களா, அதனால அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தூரம்லாம் போக முடியாது, நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் கிட்ட இருக்கிற மண்டலத்துக்கு போங்க, ஸ்ரீராம்புரம் தான் கிட்ட இருக்கிற அந்த மண்டலத்தில் போய் டிப்ளமா சேருங்க. அவர் பண்ணச்சியே நான் நிறைய அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்தப்போ அது ஒன்றும் எனக்கு புதுசாக தெரியல. ஸோ ஆல்ரெடி அது ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் சரி வீட்டுன்னு ஃபஸ்ட்டு இல்லை ஆமாம் இல்லை ஆமாம், அது ஒரு 50-50 மைண்ட் செட்டாகவே இருந்தது. அப்புறமா ஒரு நாள் திடீர்னு இந்த ஒர்க் ப்ரெஷர்னால ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இது நான் கேட்குறேன் மேடம், உடனே ஒரு இந்த மாதிரி டைம்னா 11 o'clock மேடம் ஃபோன் பண்ணாங்க, மேடம் வராங்க அப்படின்னா, மேடம் இல்லை சார் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல இருக்குன்னு லாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆனேன். கண்டினியூ ஆர்ட்ஸ் கிளாஸஸ். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்மோஸ்ட் முடிச்சுருந்தது ஒரு புக்கு. அப்புறமா மேடம் எங்களுக்கு திருப்பி அருளாங்க மேடம் வீடியோ கால் வச்சு, நான் அப்போ ஊரில் இருந்தேன், அப்போ வச்சு மேடம் எங்களுக்கு பாடலாம் எடுத்தாங்க. பேசிக்கலாக 4 books. அந்த புக்கில் கொடுத்துருக்குற ஒரு லைனு, ஒரு வார்த்தை, ஒரு பிக்சர்ஸ் உட்பட எல்லாமே 100% 200% உண்மை தான். அது நான் வந்துட்டு அது பர்சனலாக நான் சொல்லுவேன், 200% உண்மை தான். எல்லாமே ஒரு வார்த்தையும் உண்மை தான், ஒரு லைனும் உண்மை தான். ஆனால் முதல் டைம் புக்கு படிக்கிறப்போ ஏதோ 10% தான் போகும், பக்கத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, பேசுவோம், அது இது. நீங்கள் சைலண்டாக புக்கை யாரும் ஏதாவது புக்கை எடுத்து படிக்கிறப்போ வேற ஒரு கோணம் வரும், இன்னொரு முறை படிக்கிறப்போ வேற ஒரு கோணம். அந்த மாதிரி இது என்ன புரியாத புதிர்களை வந்துட்டே இருக்கும் வேதத்தில் இந்த நாலேஜ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக்கில் ஃபிசிக்கல் ஹெல்த், 4 புக்கு ஃபிசிக்கல் ஹெல்த், லைஃப் ஃபோர்ஸ், மெடிடேஷன் பற்றி, 3வது ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபஸ்ட்டு நம்மளே எப்படி வச்சுக்கணும்னு நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் ஃபுட் அண்ட் மெடிசன், நம்ம விமனாக சமையலெல்லாம் செய்வோம், அதில் எவ்வளோ அந்த ஃபுட்டு அண்ட் மெடிசன் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏதோ ஸ்வீட்டை போடுறோம், சுகரை போடுறோம், வெல்லம் போடுறோம், காரம், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு 6 சுவையும் அதில் சேர்க்கணுன்றது நம்ம அந்த புக்கில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் நம்மளே நல்லா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் புக்கில் மெடிடேஷன், 3rd புக்கில் சோஷியல் வெல்ஃபேர், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மட்டுமே இல்லை, சொசைட்டியில் எப்படி நம்ம என்னது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு. 4th புக்கில் டிவைன் ரியலைசேஷன். ஸோ இந்த 3ம் முக்கியம் இல்லை, 3ம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இறையில ஒரு நாள் நம்ம இந்த இதில் இல்லைன்னா டவுன் த லைன் வி வில் அட்டைன் ரியலைசேஷன், டிவைன் ரியலைசேஷன். அது ஒன்று கற்றுக்கிட்டோம். அப்புறம் இங்கே வந்துட்டு நான் வந்து சேர்றப்போ எல்லாமே வேற ஏஜ் குரூப்ஸ். ஸோ மேடம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு ஒரு பயம், சார் என்னம்மா தூக்கம் வந்தா சொல்லிட்டு புரியுதா, தூக்கம் வந்தா கரெக்டு டைமுக்கு குணசெல்வி மேடம், சார் டீ டைம் ஆச்சு சார், டீ எடுத்துட்டு வந்தா எத்தனை பேரும் டீ கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டு போவாங்க. நிறைய ஏஜ் குரூப்ஸ் இருந்துச்சு. நான் பேசிக்காக நிறைய மிங்கல் ஆக மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாக மிங்கல் ஆகும். இங்கே எல்லாம் பசங்களும் பார்த்தா எனக்கு அப்படியே அட்ஜஸ்ட் ஆச்சு. எனக்கு ஃப்ரீயாக பவித்ரா மட்டுமே தான் தெரியும், மற்றவங்க யாருமே அவ்வளோ பழக்கம் இல்லை. பட் இங்கே வர எல்லாருக்கும் மிங்கல் பண்ணதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். கண்ணன் சார் எல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசினா நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வருது. கண்ணன் சார் அந்த மாதிரி ஒரு பேசினா ஒரு பெரிய நாலேஜ் கொட்டிகிட்டே இருக்காங்க சார், அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன். ஸோ கம்மிங் டு ப்ரொஃபஸர்ஸ், அருள்மணி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்படி இருந்தால் தான் ஒரு
மாதிரி சொல்லிட்டு விஜய் மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லிட்டு அது நல்ல ஒரு சாதா விஷயம் சொன்னார். சார் நம்ம கிட்டே வந்துட்டு வேற ஒரு ஒப்பீனியன்ஸ் ஒரு திருச்செந்தூர் சார் வாங்குவாரு. இந்த ஃபோட்டோ வாங்கும்போது நீங்கள் சொல்லுங்க, இது ஒரு டாபிக் சொன்னாரு, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஒப்பீனியன் எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்போதான் தெரியுது ஒருத்தரும் ஒரு கோணத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட சின்ன பசங்க நல்லா யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம வராங்க. அப்புறமா சந்திரசேகர் சார் சார் வந்துட்டு ஆசைனால எங்களால் முடியாதது கூட சார் இந்த ஏஜில் பண்ணி காட்டுறதுனா எங்களுக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. அப்போ தான் சொல்லுவேன் சார் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு. இந்த 4 புக்குமே படித்தோம் வந்தோம் போனோம். இந்த தாட்ஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன் இதெல்லாம் இப்போ ஆசைன்னு ஒன்று வருதா, அங்கேயே அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்துடுது எனக்கெல்லாம். இது தேவையா தேவையில்லையா, ஓகே தேவையில்லைன்னா அவ்வளோதான், அங்கேயே ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோவமா, இப்போ கோவம் வந்து நம்ம ப்ரெஷர் ஏறி என்ன ஆக போகுது, நம்ம ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராஸ்பெக்ஷன் நிறைய பண்ணுறோம் இப்போலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு புக்கில் ஒரு 2-3 நாளைக்கு புக்கில் எழுதுவாங்க இன்ட்ராஸ்பெக்ஷன். இப்போல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓ இவங்க கத்துறாங்களோ, நம்ம இவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம சைலண்ட் ஆகிடுவோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் யாரும் நம்மளை வந்து இது பண்ண போகிறது, யார் சோகமாக இருக்கிறது நம்ம தான். இதுக்கெல்லாம் காரணம் எது மற்றவங்க இல்லை, மற்றவங்க செயல் இருந்தாலும் நம்மளை நம்மளே நாம் பாதிச்சுக்கிறோம். அது ஒரு இது. அப்புறமா நந்தினி மேடம் கிளாஸ் நான் வந்தப்போ மேடம் ஏதோ ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஏதோ தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. மேடம் பேக் தொலைச்சிட்டு அது ஏதோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதா மேடம்? அது கிடைக்கல. ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டு மேடம் வந்து உட்காராங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட் சர்வீஸ் பார்க்கணும் மேடம். ஆனாலும் ஒரு அந்த அழுகை இருந்துச்சு மேடம் முகத்தில். ஒரு ½ hour அதை பற்றி பேசுனாங்க, ப்ரேயர் நாங்கள் மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம். ஆனால் இமீடியட்லி ஷி வாஸ் பேக் டு நார்மல். இல்லை நம்ம இங்கே வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், பாடம் எடுத்துருக்கு அந்த மாதிரி மேடம் முடிச்சாங்க. சுப்புலட்சுமி மேடம் ஆஸ் யூஷுவல் தப்பா நினைக்காதீங்கம்மா இதுதான் மேடம் கிட்ட தெரிஞ்சு. அப்புறம் அருணாநிதி மேடம் வந்து டிவைன் மெடிடேஷன் கிளாஸ்க்கு வந்தாங்க. சார் ஏதோ பாடம் எழுதுனாங்க, வந்தாங்க, புக்கு பார்த்தாங்க, டிவைன் மெடிடேஷன் இப்படி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் பேஜை பார்த்தாங்க மேடம். ஓகே அப்படின்னு மேடம் க்ளீனாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா புக்கு திறந்து பார்த்தா மேடம் சொன்ன ஒரு பாயிண்ட்டுமே எல்லாமே இருக்கு. அதாவது அவங்க அனுபவம் இவ்வளோ வருஷம் மேடம் இந்த சிஸ்டமில் இருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்தோம் கற்றுக்கிட்டோம் 1 year ஆயிடுச்சுன்னு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் டே வந்து யாரும் ஞானி ஆகிட முடியாது. ஒரு 5% 10% அந்த மாதிரி பேசிஸில் நம்ம பண்ணால் தான் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக கடைப்பிடிக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். நான் பவித்ரா. ஸோ வந்து டிப்ளமோ வாலண்டரி இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பிரகாஷ் நகரில் தான் நம்ம வந்து கோர்ஸ் தான் மோஸ்ட்லி. அப்புறம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அருள்மொழி வந்து நம்ம கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ரொம்ப நிறைய டாபிக்ஸ் நாங்கள் படித்தோம். ப்ளஸ் மெயினாக நாங்கள் அந்த மெடிடேஷன் பற்றி நல்லா பார்த்தோம். மைண்ட் சென்டர் மெடிடேஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ பாடிக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த டீச்சர்ஸ் தான் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். படிச்சதுல என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக ஆக்சுவலி இந்த சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு பாடிக்கும் ஒரு நர்வ்ஸ்க்கும் எல்லாமே கண்டக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட அதெல்லாம் நான் எது இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பாடி பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது, அதனால எவ்வளோ பாடிக்கு வந்து தேவையான அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா சயின்டிஃபிக் ப்ரூஃபோட எனக்கு கொடுத்தது நல்லா நல்லா இருந்தது. அதெல்லாம் உணர்ந்து நாங்கள் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. எப்படியா ஃபஸ்ட்டு சேம் 1 year கம்ப்ளீட் ஆனது என்னால் நம்ப முடியல. கரெக்டாக மே மந்தில் தான் சரி 1 year எல்லாம் அட்லீஸ்ட் 10th ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஆனாலும் ட்ரை பண்ணி லைக் பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸு மெடிடேஷன் அதெல்லாம் முடிச்சோம். சேம் பிரகாஷ் நகர் சென்டரில் இருந்து தான்.
அதுக்கப்புறம் ரீசெண்டாக லாஸ்ட் மேல தான் சரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஒன்றுமே பண்ணல, எத்தாலும் ஒர்க் போகிறோம், இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணுமே, கிளாஸ்க்கு ரெகுலராக போகிறதுக்கா சென்டர். ஏன்னா ஆஃபீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், எலக்ட்ரானிக்ஸ் 5 டேஸும் லீவ் வந்து சாட்டர்டே சண்டே அதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா. ஸோ வீக் டேஸில் தான் கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டேல இருக்காது. அதனால சரி கோர்ஸுட்டு சரிதான் ஞாபகம் வந்துச்சு. எப்பவுமே டிப்ளமோ கோர்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, சரி இந்த இயர் சரி செக் பண்ணலான்ட்டு பழனி சார்கிட்ட கால் பண்ணேன். சரி இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குல்ல, டிப்ளமோ கோர்ஸு சென்டரில் இருக்கா, எங்கே யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணிட்டு அப்போ சார் சொன்னாங்க நியர்பைனா நம்மளுக்கு ஸ்ரீராமுரம் சென்டரில் அருள்மொழி மேம் கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிட்டு கேட்டேன், மேம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், கோர்ஸ் ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை எந்த மந்த் அட்மிஷன்லாம் கேட்டு அப்போ மேம் சொன்னாங்க ஜூன் மந்த்தில் இருக்கோமா, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்புறமா நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க. அப்புறமா அட்மிஷன் வந்துட்டு மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா மேம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2 months. அப்போ ஜூனில் வந்து நான் பவித்ரா 2 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாருமே ஜாயின் ஆனாங்க. எங்கள் 2 பேர் நாங்கள் ஒண்டி தான் வரணுன்றதுக்காக மேம் இன்னைக்குமே எக்ஸ்பிளேஷன் பண்ணல. எங்களுக்காக அவ்வளோ தூரத்தில் வந்து ஃபுல் டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேம் சந்திரசேகர் சார் எல்லாம் ஃபுல்லு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, ஒர்க் இருக்குது 2 days தான் லீவு, எப்படி படித்து பேலன்ஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் கிளாஸ் அட்டென்ட் பண்ண எனக்கு என்ன தோணுச்சுன்னா யோசிச்சேன், வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், வேலை கொடுத்துருக்கோம், சும்மா ஏதாச்சும் போனால் இருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிசிஷன் எடுத்தேன். இது வந்தால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ லைஃபுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. ஸோ சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ கிளாஸ் எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா எடுத்தாங்க. எல்லா சாப்டர்ஸுமே மெயின் எனக்கு வந்து ஹெல்த்து, ஃபுட் இஸ் மெடிசன். நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிட்டா தான் எந்த ஒர்க்கு வேணுமே பண்ணுறதுக்கு நம்மளால் ஆக்டிவாக இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எல்லாமே இப்போ ஆர்டர் பண்ணாலே டக்குன்னு வரும். ஏன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு, எல்லா கண்ட்ரிஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை அந்த 6 days நம்ம எப்படி பேலன்ஸாக எடுத்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அதுதான் எல்லாமே லைஃப் சாப்டர்ஸ், டிவைனிட்டி, ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லா சாப்டர்ஸுமே நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போ மெயின் ஆசனாஸ் சர்வே எக்ஸாம் இருக்குதுமா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஆசனாஸ் அவ்வளோ ஒன்றும் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணல. சார் சந்திரசேகர் சார் தான் ஃபுல்லு வந்து சொல்லிக் கொடுத்தாரு ஆசனாஸ் எல்லாம். அப்புறமா எங்கள் ஃபுல்லு பேட்ச் சார் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா நீங்களே பண்ணாதான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அப்புறமா ஃபுல் நாங்கள் எல்லாருமே சேர்த்து ஒன்றே வந்துட்டு நாங்கள் புக்கு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இது பண்ணோம். அப்போ கண்ணன் சார் தமிழ் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேம் கிட்ட கேட்டது, மேம் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கா, கன்னடாலாம் எவ்வளோ ஓகே மேம், தமிழ் வந்து படிக்க வராது ஜஸ்ட்டு புரியும் மேம். தமிழ் கேட்டுட்டு நீங்கள் இங்கிலீஷ் எழுதுங்கம்மா. நாங்கள் சரி மேம்ட்டு ஜாயின் ஆகிட்டோம். அப்போ சார் வந்துட்டு இந்த திருக்குறள் இதெல்லாம் சொல்லும்போது வந்து சரி நம்ம தமிழ் படிச்சுருந்தா நல்லா இருந்துருக்குமே. மகாத்மா காந்திக்கே இந்த இது வந்துச்சான், நம்ம தமிழ் கற்றுக்காம இருந்துட்டோமே. ஸோ தமிழ் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம், அதுவும் கற்றுக்க முடியும். பேசுறதுனால வரும். தமிழ் கற்றுன்னு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படித்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வேதாத்திரியமே அவ்வளோ எழுதுனது எல்லாமே தமிழில் படிக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ டீச்சர்ஸ் சார்ஸ் மூலிமா அதெல்லாமே கேட்குறேன். பட் நானாக செல்ஃபாக படித்தா இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கின்னு ரியலைஸ் பண்ண முடியும்னுட்டு கூடிய சீக்கிரம் அதுவும் படிச்சுட்டு ஃபுல் டெப்த்தாக படிச்சுக்கிறேன். சார் குரு எழுதுகிற புக்ஸ் எல்லாமே எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தீங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஃபீஸ் லைஃப் ஆகட்டும், ஒர்க் பேலன்ஸ் லைஃப் ஆகட்டும். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் வந்து 3 வருஷமா இங்கே வெறும் எக்ஸசைஸ் சென்டர் தான் வந்தேன். நான் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். வந்ததான் எனக்கு மோட்டிவேஷன் இருந்தது வந்து விவேகானந்த் சார் எனக்கு கொஞ்சம் எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே இருக்குமா இங்கே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, பண்ண உங்களுக்கு சரியாயிடும்ட்டா அன்னைக்கு கொடுத்தா அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு நிலைமைக்கு
மேடம் உஷா மேடம் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா தியானம் எடுப்பாங்க. மெடிடேஷனில் தான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைச்சிச்சு. எப்படின்னா அந்த வலி எல்லாமே குறைஞ்சிச்சு. குறைய எனக்கு அதோட அருமை தெரிஞ்சிச்சு. ஓ நம்ம வாழ்க்கை வந்து இந்த மெடிடேஷனில் தான் இருக்கு, நம்ம இது விடக்கூடாதுன்ட்டு நான் அங்கே பிடிச்சிக்கிட்டேன். அப்புறமா அது வந்து லைக் அப்ளை பண்ணினே வந்துருந்தேன். அது அவன் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துச்சு. வீட்டில் ப்ராப்ளம்ஸ்ன்றது இருந்தே இருக்கும். அது வந்து நம்ம ஓவர்டேக் எப்படி பண்ணணும்ன்ட்டு அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோஸ்பெக்ஷன் கொடுத்துனே இருப்பாங்க. அதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டே வர வந்து எப்படி நம்ம அந்த சமாளிக்கலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து அது எப்படி சமாளிக்கிறதுன்ற ஒரு இதுவும் எனக்கு தெரிய வச்சுச்சு. அதனால அதுவும் அப்ளை பண்ணிக்கினேன். இன்னைக்கு எஃப்சியில் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்தேன்னா பையனுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஒரு இதில் இருந்தேன். அந்த டைம் சரியாக போன பேட்ச் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிருந்துச்சு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஆலியாட் போயிட்டு வந்து நாங்கள் எஃப்சி பண்ணவங்க வந்து அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பையனை அட்மிட் பண்ணியாச்சு. ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன். நான் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். அந்த டைமில் அவங்க பேசினாங்க எஃப்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றி என்ன அந்த அவங்க ஃபீட்பேக் சொல்ல எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிட்டு, என்னோட ஏதோ இருக்குது இதில், சரி நம்ம இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், நமக்கு ஏதோ ஒரு நம்ம வர ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ட்டு அதில் ஜாயின் பண்ணேன். எஃப்சியில் வந்து எனக்கு ரொம்ப பின்ன எல்லாமே அகத்தாய்வு ஃபுல்லாக எனக்கு என் லைஃப் வேண்டிய எல்லாமே ஒன்று ஒரு நாள் ஒரு செகண்டு எனக்கு அது யூஸ் ஆயிடுச்சுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. யாருமே சொல்ல முடியாது இது வந்து இந்த ஒரு வேதாத்தியத்தில் மட்டும்தான் கிடைக்கும்ன்றது எனக்கு முழுமையாக எனக்கு எஃப்சியில் இதாகிடுச்சு. சரி இங்கே ஆக்சிடென்ட்டு நம்ம வந்து ஆலியாட் போனோம். ஆலியாட் போட்டோம். அங்கே போனால் அங்கே 5 நாள் 3 நாள் இருந்தோம். அந்த 3 நாள் எப்படி போச்சுட்டே தெரியல. என்ன ஒரு காட்சி இல்லை, இவ்வளோ அமைதி, இவ்வளோ சந்தோஷம், எப்படி இது கிடைச்சிச்சு, எப்படி நம்ம வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி இல்லையே அந்த ஒரு இது வந்துச்சு. அது வர எனக்கு புரிய வந்தது. இது வந்து இறைநிலையின் தன்மை தான். இது இறைவனோட தன்மை வந்து அன்பு கருணை ஒன்று தான். இங்கே யாருமே கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. கஷ்டம் வரும், ஆனால் அது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. ஏன் கஷ்டம் வருதுன்னா நம்மளோட பதிவுகளால் நமக்கு கஷ்டம் வருது. அதுவும் போக்குக்க முடியும்ன்றது வந்து வேதாத்தியத்தில் குரு வந்து நமக்கு சயின்டிஃபிக்காக பின் டு பின் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அன்றது அந்த எஃப்சியில் எனக்கு அங்கே பார்த்துட்டோம். இறைவனையே அங்கே பார்த்துட்டு வந்ததும் ஒரு ஆனந்தம் இன்பம். அது வந்து எப்படி சொல்லணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னே தெரியல. சரி ஓகே இது இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம லைஃப் நம்ம எப்படியாவது நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு அங்கே கிடைச்ச அந்த இன்பத்துக்கு ஒரு ரியாக்ஷன் தான் இங்கே வந்து டிப்ளமா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அவங்க வர்றதுக்கு ஒரு கஷ்டம், ப்ராப்ளம், வீட்லேயே எவ்வளோ ப்ராப்ளம். அதுலேயும் நான் மேடம் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது மேடம், தள்ளி போடாத, நீ நெக்ஸ்ட் இயர் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க என்னோட மனசு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வேணாம் இப்போ நீ ஜாயின் பண்ண, நான் இது பண்ணுறேன். அது அவங்களால தான் முடிந்தது. எல்லாமே இறைவனோட ஆற்றல் தான். எங்கேயும் இருக்கு இறைநிலை இருக்கு. அது வந்து நம்ம உணர்ந்தா மட்டும்தான் புரியும். அது எப்படி கிடைக்கும்னா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண நமக்கு மன அமைதி வரும். அப்புறம் அந்த நோம்பு இல்லாமல் இருந்தாலே மன அமைதி வந்துடும். மன அமைதி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நமக்கு உயிர் மேலே கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த உயிர், மனம், உடல் 3 சேர்ந்தா நம்ம ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்கலான்ற ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கையே இந்த ஒரு இதுலேயே தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால நான் டெய்லி லைஃப் ஒரு நாள் இல்லாமல் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதனால ஆரோக்கியமாகவும் இருக்கேன்.
இது இப்படியே தொடரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. குருஜி என்ன இறைநிலையோட என்ன இது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் இது வந்து வார்த்தையால சொல்ல முடியாத நம்மளால அந்த கடமைன்றது இருக்குது இல்லையா, அது செய்யணும். நம்ம உயிர் வாழ்ற அந்த திரையில நம்ம செஞ்சு முடிச்சிடணுன்ற ஒரு நம்பிக்கையை தைரியத்தை குருஜி கொடுத்ததுக்குனாக்க எல்லோருக்கும் நன்றி. இந்த டிப்ளமோ குரூப்ல நான் தான் ரொம்ப சின்ன பண்ணேன். ஃபர்ஸ்ட் 3 இயர்ல சொன்னப்போ டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம்னும் போது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு. நான் இப்போதான் 10th முடிச்சு பிரம்மனே முடிச்சிருக்கேன். அதுக்குள்ள டிப்ளமோ வாழ்க்கை என்னோட ஏஜ்லேயே வந்து ரொம்ப டிப்ளமோ படிக்க இதே இல்லை. அப்புறம் அவங்க இல்லை நீ பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அருள்மொழி மேம் கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா மோட்டிவேட் பண்ணாங்க எல்லா டீச்சர்ஸுமே. அப்புறம் ஃபஸ்ட்டு அருணானந்தி மேம் தான் எனக்கு பிரம்மனியான கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நீ என்ன ரொம்ப சின்ன வயசில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ நிஜமாலே ரொம்ப பிளெஸ்டு, நீ ஃப்யூச்சரில் இதெல்லாம் நீ நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு நிறைய மோட்டிவேஷனு. இன்றைக்கும் நந்தினி மேம் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம். அதுவும் வந்து சுப்லட்சுமி மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ் வைஸ் எல்லா டீச்சர்ஸுமே இது சந்திரசேகர் சார்லாம் கூட அதான் சொன்ன மாதிரி எப்போ டைம் சார் நான் கிளாஸ் வரேன் அப்படின்னா வாங்கம்மா நான் இருக்கேன் அப்படின்னு அவரும் மோட்டிவேட் பண்ணுறதா. எல்லாருமே கூட படித்த எல்லா டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸு ஏஜ் லிமிட்டே இல்லை. பிரியாக்காலாம் வந்துட்டு நீ பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஒரு இது பண்ணுவாங்க. I feel really happy to join this. நம்ம அஸ்வினி அக்கா கூட ரூம் ஐலண்டில் ரூம் ஷேர் பண்ணதாகட்டும், அவங்களும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அண்ட் ஸ்டாண்டிங் இயர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன். என் பேர் குணசெல்வி. இந்த ஏரியாவில் தான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். இத்தனை வருஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ 4 வருஷமாக தான் இங்கே நம்ம மன்றத்துக்கு வந்து எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம அறிவை வளர்க்கணும். அந்த கருவிகளுக்கே நம்ம வேலை செய்கிறோம். அந்த 5 புலன்களுக்காக வேண்டிய இன்பங்களை அனுபவிச்சு அதனால நம்ம இறந்து போயிடுறோம். அதை தாண்டி நம்மளுக்கு அறிவுக்கு அறிவா இருக்கின்ற இறைநிலையே எப்போது நினைக்கும் போது நம்மளும் அந்த அறிவோரத்தை கலப்போம். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே அறிவாய். நம்ம அறிவை நினைக்கும் போது அறிவோட சேரணும். புலன்கள் இன்பத்தில் இருக்க இந்த உலகத்தையே நினைக்கும் போது இந்த உலகமாகிய இந்த மண்ணுக்கே அருமையாகும். மரணங்கிறது கிடையாது. மரணங்கிறது செயற்கையே. இயற்கையில் மரணம் இல்லைன்னு பெருமானார் சொல்றாங்க. எல்லாரும் திருவள்ளுவாவும் படிக்கணும், வேதாத்திரியம் படிக்கணும், உலக சமாதான திட்டங்கள் படிக்கணும். அருள் தந்தை மனவள கலைகளை இணைந்து எல்லாரும் செயல்படணும். எல்லாரும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அருள் தந்தையோட அருள் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் சேரணும்னு நான் மனசார விரும்பி வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன். எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமல் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருந்ததில்லை. ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வாழ்க்கைன்னா என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற அறிவு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வேதாத்ரி மகிழ்ச்சியோட கிளாஸ் எதுக்கு அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை அட்டெண்ட் பண்ணி வாழ்க்கைனா என்ன, உலகம் என்ன, வாழ்க்கைனா என்னங்கிறத நான் கற்றுட்டு அது பிரகாரம் இப்போ நான் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே மேலே கற்றுக்கிறதுக்கு நான் வந்துட்டுருக்கேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச சேவை செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் நான். இப்போ அதில் பார்க்கும்போது என்னன்னாக்க இங்கே வந்தோடனே பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணினதில் இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம கையில் இருக்கிறதுங்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது கற்றுருக்கிறது இல்லை. அதில் வந்து இந்த பஞ்சபூதங்களில் வந்து ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது.
அதாவது குழந்தை பிறக்கும் போது கடவுள் வந்து எப்படி யார் யார் எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து கடவுள் நிரூபித்து வச்சுருக்காங்க. அதை வந்து பெற்றோர்கள் வளர்க்கும் போது அந்த வளர்க்குற சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வளர்றதுல இருக்கிறத நான் இப்போ கற்றுக்கிறேன். நான் எப்படி இருந்தேன் சின்ன குழந்தைல, நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டு மகரிஷி அவர்கள் உதவியோட நான் இப்போ அவங்கள வந்து கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போங்க, ஒவ்வொரு படியாக நடத்தி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அது பிரகாரம் நான் எனக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாரு மகரிஷியை. நான் விட மாட்டேன். இதில் இந்த பஞ்சபூதங்களை வந்து இந்த ஆகாயம் இருக்கிறது. ஆகாயம் அதாவது குழந்தை வந்து வயிற்றுல இருந்து வெளியில் வரும்போது தான் அந்த மூச்சு காற்றுங்கிறது வந்து பட்டு குழந்தை அழக சத்தம் கேட்டு வருது. இந்த பஞ்சபூதங்களை காற்றோட வேலை அதுதான் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆகாயங்கிறத வந்து குழந்தை நம்ம பெற்றோர்கள் வந்து சில பேர் பராமரிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை சரியா. அப்போ வந்து நம்ம பிரித்து எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவங்க பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்க்கும்போது அரவணைப்பு அன்பு கிடைக்காம இருக்கிறது அது வந்து இந்த ஆகாயத்தோட வேலையாக இருக்கிறது. அதே மாதிரி நெருப்பு வந்து உங்களுக்கு வந்து நம்மளை வந்து உயர்த்தி காட்டுறது, நம்மளை தன்னிலைப்படுத்தி காட்டு. ஆகாயமும் நம்மளை தன்னிலைப்படுத்தி நான் தனியாக இருக்கிறவா, தனியாக இருந்து நம்மளால சாதிக்க முடியுங்கிறத காட்டுறது. அதே மாதிரி நெருப்பும் வந்து நம்மளை அரவணைச்சு நம்மளை அன்பும் கருணையும் எங்கே இருந்தாலும் நம்மளை எல்லாரையும் அணைச்சி கூட்டிகிட்டு போகிறது இந்த நெருப்பு பண்ணுறது. அதே மாதிரி நீர் வந்து நம்மளுக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணுறது. அந்த பயம் இல்லாமல் நம்ம வாழ வைக்கிறதுக்கு நீர் படம். அதே மாதிரி நிலம் வந்து நம்மளுக்கு உறுதி கொடுக்கறது. நமக்கு அந்த உறுதி கொடுக்கும்போது நம்ம எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் நான் இப்போ தெரிஞ்சிருக்கேன். இன்னும் படிக்க ஒவ்வொரு எண்ணங்கள் வருது. அதை வச்சு பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நம்ம சொல்லணும், அதே மாதிரி நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. அதை வந்து செயலுக்கு ஆற்றணும்னு வேண்டிக்கிறேன். நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்ற விழாவிற்கு ஏற்றபடி எடுத்துக்கொண்ட சிந்தனை குரு செய்தி. பொதுவாக கோவில் கருவறையில் இறைவனை கற்பூரமேற்றி காட்டுபவரே குருக்கள் என்போம். யாருக்கு காட்டுபவர்? பக்தனுக்கு. அந்த வகையில் காட்டுபவர் குரு, பார்ப்பவன் பக்தன் அல்லது சீடன். கற்பூர மொழி ஞானம், இறைவன் முக்தி. சீடன் என்பவன் குருவின் மூலம் பெற்றால்தான் முக்தி. மற்றும் வானத்தை போன்றவர் குரு, பூமியை போன்றவன் சீடன். வானத்திலிருந்து மழை பொழியும் போது நிலம் விளைச்சலுக்கு ஏற்றதாக சகல உயிர்களுக்கும் உணவை கொடுக்கும் வல்லமை பெறுகிறது. இவ்வாறாக வானமும் வேண்டும், பூமியும் வேண்டும், குருவும் வேண்டும், சீடரும் வேண்டும், நீங்களும் வேண்டும், நாங்களும் வேண்டும். இதற்கு அப்ப குரு இல்லாத குரு இன்றி சீடர்களுக்கு உயர்வியது, சீடத்தை இன்றி குருவுக்கு மதிப்பேன். அந்த வகையில் மகர்ஷிகள் முடிவாக நிலவு இரவை அழகுபடுத்துகிறது, இரவு நிலவை அழகுபடுத்துகிறது, நிலவும் இரவும் வானத்தை அழகுபடுத்துகிறது, நீர் தாமரையை அழகுபடுத்துகிறது, தாமரை நீரை அழகுபடுத்துகிறது, நீரும் தாமரையும் குலத்தை அழகுபடுத்துகிறது. அதுபோல் ஆசிரியர் மாணவரை அழகுபடுத்தும், மாணவர் ஆசிரியரை அழகுபடுத்தும், ஆசிரியரும் மாணவரும் நல்ல சமுதாயத்தை உருவாகட்டும். ஆசிரியர்களும் சீடர்களும் என்ற வேதனையை கைகோர்த்து நமது சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி மகிழ்ச்சிகளை உலக சமாதானத்துக்கு வழிகாட்டணும். இதுவரை செவிமளித்த அன்பு அனைவருக்கும் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ took actually 1 or 2 classes. அதுவும் வந்து it was very minimum number of members. So I am Sunita. So சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ ஆண்டி. ஆர்டி நகரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இங்கே வெளியே வந்து ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய கொடுப்போம் நெக்ஸ்ட் இயர். நிறைய ஸோ நான் ஒன்றே மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ எசன்ஸ், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் இன் திஸ் வே.
ஸோ இந்த நன்றி உரை என்பது வந்து நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க இல்லைங்களா? இந்த நன்றி உரை வந்து not only for the teachers, it is meant for our body and meant for each and every day. ஒரு நாளுமே வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம், அதுவுமே நம்ம உடலை வச்சு தான் நம்ம வந்து கற்றுக்கிறோம். ஸோ இந்த உடலையும் வந்து respect it, love it, care it, and each and every day also respect it, care it, and learn many more things using this body. வாழ்க வளமுடன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆனர் பண்ணுறது முடிவு பண்ணப்ப இந்த மஞ்சு தான் இனிஷியேஷன் எடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றோம். அவங்களுக்கு ஒரு சின்ன மெமரி கொடுத்துட்டோம். இதை எல்லாரும் வாங்கி வாழ்க்கணும். முதல்ல மேடம் அருள்மணி மேடம் பண்ணிட்டோமா இந்த கோர்ஸ் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு நடத்துனாங்க. அவங்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்துமே நீங்க இவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இவங்களும் என்ஜாய் பண்ணா அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதாயிடும். நிறைய வேலைகளை தவிர்த்து வந்து எல்லாம் உட்கார்ந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்காக அவங்க எல்லாருமே மறுபடியும் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்க்கை சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு நிறைய புரிஞ்சது. அடுத்தது என்னை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. அது எல்லாருமே புரிஞ்சிருக்கு. பேசினாங்க எல்லாமே தான், எல்லா வலியும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். வாழ்க்கையில வலியும் இன்பமும் துன்பமும் நிறைந்தது வாழ்க்கை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றது என்னன்னா, இன்பம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. நம்மளுடைய எண்ணம் தானே வாழ்க்கை. மனம் அது செம்மையானால் மந்திரம் எதுக்கள். இந்த மந்திரமே ஜபிக்க வேணாம். நீ மனசெல்லாம் வச்சுக்கோ, எண்ணத்தை நல்லா வச்சுக்கோ. புறமனம், நடுமனம், ஆழ்மனம் எல்லாத்தையும் விட்டு ஆழ் மனசுல எல்லாத்தையும் போட்டுக்காரு. உன்னை காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருது. நம்ம 3 மணிக்கு 4 மணிக்கு
எந்திரிச்சுன்னா அது 10 பேருக்கு சொல்லுங்க எத்தனை மணிக்கு எழுந்திருந்தேமா 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன். யாருக்காக? என் உடம்புக்காக நான் எழுந்திரிச்சேன். இதை சுப்லட்சுமி அம்மா சொல்லி அவங்களுடைய ஆதரவு பெறணும்னு இந்த மனசே நினைக்குது. அசிங்கமா எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதையெல்லாம் பகுத்து பார்ப்பதுதான் இந்த பாடம். பகுத்து பார்த்தல், பிரித்து பார்த்தல் தான் இந்த பாடம். அப்ப இத்தனை வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்ப என்னன்னா அடுத்து இன்னும் 2 ஆண்டுகள் நிறைவா படிங்க. நீங்க படிக்கிறதுனால அருள்மொழிக்கு இது ஒரு 10 ஆண்டு காலம் கொடுக்க போறாரா இறைநிலை? நீங்க தான் பதில் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பதில் சொல்லணும். ஒருவேளை எனக்கு 130 கொடுத்துருவாரோ? அதே 120 தான். ஆனால் என்னுடைய ஆத்மாவில ஒரு சந்தோஷமான பதிவுகள் நிறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க இப்போ வந்து சொன்னீங்க இல்லையா, சந்தோஷமா நான் வாழ்த்துனீங்க இல்லையா எல்லாரையும், அது இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு குணசெல்வி சொன்னாங்க, குணசெல்வி பாடலோட இன்னைக்கு அவங்க வந்து பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. முதல் வந்தது இங்க வெறும் அகத்தாய்வுக்கு வந்தாங்க உள்ள நுழைந்த போது. ஆனா உள்ள நுழைய வச்ச அந்த மகான் எத்தனை வரைக்கும் எத்தனை உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. வாழ்க்கையில நம்ம தெளிவாகிக்கிட்டே போறோம். இந்த ஒரு முறை என்ட்ரன்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா, பிடிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய என்னுடைய குடும்பத்தையே பத்தி சொன்னா 1:30 மணி விடுவாங்களா இல்லையா, நான் எழுந்து போறேன்னு போயிருந்தீங்க. வேணாம், எல்லாருக்கும் எல்லாமும் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் குடும்பத்தை பத்தி சொல்ல வந்தேன். தூரம் பெருசு இல்ல, குடும்பம் பெருசு இல்ல, மனசுல எண்ணம் தான் பெருசு. எண்ணத்தை போடுங்க, எல்லாம் முடியாதது எதுவுமே கிடையாது. நான் காலையில வந்தா நீ வெளிச்சத்துலயே வந்துருவியா இருட்டுல அப்புறம் வருவியான்னு கேக்குறான் என் பேர. ஆனா நான் போறது எப்போ பாருங்க, இருட்டுல பிறகுதான் போறேன். 8 மணிக்கு தான் போறேன், 9 மணிக்கு தான் போறேன். உங்களுக்கு தெரியுங்களா, சனிக்கிழமை மழையில, சனிக்கிழமை முந்தா நாள் மழை என்ன கிழமைங்க, அந்த மழையில நான் வீடு போய் சேர்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ல நான் வந்து பாதிச்சுட்டேன். சரியான மழை, காற்று, அன்றைய பட்சத்துல ஆட்டோல போயிட்டேன். தெரியாது, விதி அனுபவிக்கிறது தான். எந்த நேரத்துல யாருக்கு எந்த துன்பம் கொடுத்துருக்கோம் நான் மட்டும். நீங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க, மேடம் எல்லாம் அப்படியே புனிதமானவங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. பைய கருமைய பதிவு நிறைய இருக்கு. மனிதன் எப்பேர் கொண்டவனுக்கும் அந்த கருமைய பதிவுல கர்மங்கள் இருந்தால் அது வந்துதான் தீரும். சரியா துன்பத்தை அனுபவிச்சேன். வீடு போய் சேருவனான்னு தெரியாது. வேற யாராவது இருந்தா நாளையில இருந்து நீ கிளாஸ் போக, இப்படி மழையில வந்து நனைஞ்சு வந்திருக்க, உடம்புக்கு வந்தா யார் பாக்குறது, விழுது எழுந்தா யார் பாக்குறது, இது தேவையா உனக்கு? யார் சொல்லுவாங்க? வீட்டுல இருக்க குரல் சொல்லும். ஆனா மறுநாள் என்ன வகுப்புல குடும்பம் அமைச்சு கொடுத்துட்டா இல்லையா? ஆனா இதே குடும்பம் முதல் பிரம்மஞானத்துக்கு வர்றதுக்கு நம்ம எப்பவுமே குழந்தைங்க ஏதாவது நம்மள முதல் அழுவது எப்படிங்க, வாசப்படியில கை வச்சுதான் அழுவ விட மாட்டேன். நீ சொன்னாதான் நான் நீ சொன்னாதான் சொல்லு, பொம்மை வாங்கி தரையா, என்னை கூட்டு போறியா, அப்படி ஏதோ கேட்டு வாசப்படிய அந்த மாதிரி வாசப்படையை அடிச்சு உட்காந்து எங்க வீட்டுக்காரர் வெளியே போகக்கூடாதுன்னு உட்காந்து அழுது 3 நாள் அழுதுருக்காங்க. அவரும் அசாத்தியமா இருக்கும். சாதாரணமாக பேசாம இருக்கவங்கள அப்பாதீங்க, பயங்கரமான அசாத்தியமான ஆழ்கடல்ல வச்சிருப்பாங்க. நீ என்ன வேணா அழு, நீ என்ன வேணா பேசு, நான் பாட்டுக்கு படிக்கிறேன், நான் பாட்டுக்கு இருக்கிறேன், ஏடா உங்களதான் சொல்லு. அதில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் வயசு கம்மி இல்லை, அவருக்கும் வயசு கம்மி இல்லை, நம்மளுக்கும் வயசு கம்மி, அடம் பிடிக்கிறது ஜாஸ்தி. இன்னும் நான் தத்துவத்து உள்ள வரலையே. இதெல்லாம் நிஜம் சொல்றதுக்காக, புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 3 நாள் அழுது 3 நாள் ஒப்புதல் வாங்கினா முதல் பிரம்மஞானத்துக்கு போறேன். அந்த குடும்பம் இதை 24 மணி நேரம் இந்த தத்துவத்தை நீ அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக என்ன இந்த குடும்பம் ஏத்துக்குதுன்னு சொன்னா அது அவ்வளவு லேசானதான். எவ்வளவு வாழ்க்கை, எவ்வளவு பிளஸ்ட் நான் நினைச்சுக்கிறேன். இந்த பிளஸ்ட் எங்கிருந்து வந்ததுங்க? இறைநிலையிலிருந்து. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, கொண்டு வந்த பாவம் படிச்சுட்டு அதையே விட்டுட்டு அங்கேயே எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டு வந்துட்டா போதுமா? நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ இது போல எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் உயர படிங்க. படிச்சீங்கன்னா தான் நீங்க தத்துவங்களை முழுமையா உள்வாங்க முடியும். வாழ்க்கையை அருமையான திட்டங்கள் போட்டு 2வது வருஷத்துல கொடுத்துருக்காரு. முதல் வருஷத்தை இப்ப நீங்க படிச்சதை இன்னும் அப்படியே இப்ப வந்து SLC வரைக்கும் படிக்கணும். அதையே தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேல படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இன்ஜினியரிங்கே வர இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்கன்னு சொல்றோம். இன்னும் ஆழ்ந்து படிக்கிறதுனால, அது போல நீங்க ஆழ்ந்து படிக்கிறதுனால இப்ப நீங்க வெறும் MBBS வாங்கிருக்கீங்க, அடுத்து என்ன வாங்குவீங்க? நீங்க மேற்கொண்டு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்கன்னா அதுலயே சிறப்பு மருத்துவர் ஆயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே மருத்துவர். எந்த எண்ணமும் நல்ல எண்ணமா வருது, அதை செயல்படுத்த முடியுது. இந்த வயசுலயும் முடியுதுன்னா இதுக்கு காரணம் இதுதான். நீ தத்துவங்கள் உடற்பயிற்சி செய்ய, தியானம் பண்ணு, நீ வாங்கிக்கிட்டு அத்தனை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு.
கொடுக்க தான் நம்ம வந்தது. என்னங்க, கடனை திருப்பி கொடுப்பதற்காகத்தான். கடன் பட்டுட்டோம், இது வரைக்கும் பட்டுட்டோம், இப்ப திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கடனை நல்லபடியாக திருப்பி கொடுத்து இறைநிலையோட நம்ம ஒட்டி கிடக்கணும்னா இறைநிலை நமக்கு எப்பவுமே இருக்கணும். இன்னொன்னு சொல்லுவேன், இப்போ பூஜா ஸ்ரீ சொன்னா, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து கிளாஸ் ஆகலன்னா, இந்த ஜீவனுக்குள்ள இருக்க காந்தத்தின் அதுல காந்தத்தில் ஏற்படும் என்ன பதிவுகளை எதுக்காக வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம வாய் விட்டு சொல்லணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்குறோம். பிரபஞ்சம் தான் அதை நல்லபடியா திரும்பவும் நமக்கு அதை ஃபீட்பேக் கொடுத்து பதிலா கொடுக்குது. பிரபஞ்ச சக்திக்கு நல்ல எல்லாவற்றையும் தாங்கி வாங்கி கொண்டு பதிலை திரும்ப கொண்டு நம்மளை கொடுக்கும். நீ என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணுமோ கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க சொல்ற. இப்ப அவங்களே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, மேடம் எனக்கு 2 எக்ஸாமும் கிளாஸ் ஆகல. அவங்களுக்கு யாராவது ஏதாவது மந்திரம் பண்ணாங்களா? அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய தவத்தில் வாழ்த்துங்கம்மா, கண்டிப்பா இது கிளாஸ் ஆகாது. தனிப்பட்டு ஒரு இந்த எக்ஸாம் வேற நாள் வரும், அந்த எக்ஸாம் வேற நாள் வரும். இது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் என்ன ஒரு அடி மூவ் பண்ண வைக்கிறதே உண்மையை குறிச்சுதான். நான் நிறைய சொல்றேன், நம்புங்க. இதெல்லாம் வந்து மாயமும் கிடையாது, மந்திரம் கிடையாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில குறிச்சிருக்காரு. ஸோ இது நல்ல மேல்நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா செகண்ட் இயர் நீங்க படிக்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு மக்கள் எங்க அதிகமா கூட்ட இருக்காங்கன்னா, எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல, கோயில்கள்ல, இல்ல மாலுக்கெல்லாம் போறது நம்மளுடைய கேளிக்கைகளுக்காக போறோம். அங்கெல்லாம் போயிட்டு வந்து லாஸ்டா வர்றது எங்கன்னா ஹாஸ்பிட்டலையும் இறைவன்கிட்ட கோரிக்கைக்காகவும், என்னை காப்பாற்றுவான் போறதுக்காகவும், என்னுடைய உடல்நிலையை சரி செய்து கொள்வதற்காக குவிந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் இல்லையா? வாழணும் இல்லைங்க? சொல்லுங்கம்மா. ஏமா அதை சொல்லக்கூடாதா? ஆமா கரெக்ட். டயர்ட். அப்ப அதே டயர்ட் எனக்கு இருக்கா இல்லையா? என்னுடைய குரலுக்கு மைக்கில் பக்கத்து வீட்டுல இருந்து வருவாங்க, என்னமா இன்னும் மீட்டிங் முடிக்கலையா, இதெல்லாம் தூக்கம் வருமானு. எனக்கு 7ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒரு பேர் உண்டு. 3 வகுப்புக்கு அண்ணாண்ட இருக்க மேடம் 7ஆம் கிளாஸ் ஏ செக்ஷன்ல போயிட்டு அருள்மொழியை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லணுமா. 3 வகுப்பு தாண்டி லைனா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வாய்ஸ், அப்ப இந்த உடலுக்கும் டயர்ட் இருக்குமா இல்லையா? ஏன் இல்ல? எப்படி இந்த குரல் பேசிக்கிட்டு இருக்கு? பாடம் எடுக்கும் பொழுது முடியும் வரைக்கும் எப்படி பேசுது? இந்த ஜீவனுக்குள்ள அந்த சக்தியை யார் கொடுத்தது? நானா கொடுத்தேன்? நான் ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா அந்த சக்தி வேணும் சாப்பிட்டு வந்தேன்? ஒண்ணும் கிடையாது. காலையில டிஃபனே கிடையாது. அப்ப இது அத்தனையும் கொடுத்து கொண்டிருப்பது இறை நிலைதான். அதை வழி வகுத்து கொண்டிருப்பது மகான். நல்லா நம்புங்க, இது அத்தனையும் நடக்கும். நான் இருப்பேன் இல்லைன்னு கிடையாது. நீங்க என்னுடைய வயசு வரும்போது நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் நினைச்சுக்கணும். 65 வயசு 70 வயசு ஆகும்போது இந்த மேடம் இப்படி பேசினாங்க, அந்த ஆரோக்கியத்தோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்கிறாங்க, அது எப்படி மேடம் 20 நாள் வீடு விட்டு எல்லாம் டூர் போறீங்க? நாடோடினா பேரு டூர் போறோம். இப்ப மாத்திக்கிட்டு நாடோடிகள். அப்போ ஒவ்வொரு நாளும் பயணம். அப்ப எல்லாம் உடம்பு ஃபிட்டான பயணம் பண்ண முடியும். இப்ப இது எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் சந்தோஷப்படணும், எல்லாவற்றையும் பாடம் எடுத்து அதை முழு நிறைவுக்காங்க. எதை செய்தனாலும் முழு நிறைவு உங்க ஆத்மா அனுபவிக்கணும்னா உள்ளோட அந்த ஆத்ம ரீதியாக செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த லைன்ல நீங்க வந்தீங்கன்னா குடும்பத்தையும் சீரமைத்துக் கொள்ள முடியும். குடும்ப சந்தோஷமாக உங்களை எப்பொழுதுமே பிளஸ்டா வச்சிருப்பாங்க. இதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்காக தான் நம் நலம் நம் கையில்னு சொன்னாங்க. அவங்க குடும்ப நலன் அவங்க கையில தான். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். எப்படியும் சைன் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க வந்து அப்ளிகேஷன்ல சைன் பண்ண போறீங்க. உண்மையாவே ஒரு காலம் இருக்கு, நீங்க என்ன படிக்கல, எல்லாருக்கும் சைன் வாங்கியாச்சு. ஸோ அத்தனை பேருமே 12 பேர் எக்ஸப்ட் ஏற்கனவே அவங்க செகண்ட் இயர் முடிச்சிட்டாங்க. இப்போ இங்க இருக்கிற 11 பேருமே அட்வான்ஸ் டிப்ளமோஸ் நீங்க சேர்ந்துவது குறித்து என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன். இதே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கண்டிப்பா இருப்பேன். வாழ்க்கை. நன்றி. நன்றி வரை சொல்லி முடிச்சுருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தாங்க. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக இது ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை நல்லா செஞ்சுருக்கீங்க. நல்லா பிளான் பண்ணி எல்லாருக்கும் பெங்களூர் ஸ்ரீராம் சார்பாக வாழ்க்கையும் வாழ்க்கை அதே மாதிரி நம்ம மன்றம் இருந்தால் தான் எல்லாமே நிகழ்ச்சி நடக்கும்.
அதுக்கடுத்து மன்றத்தில் எல்லா செயல்பாடு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி மன்றம் நடக்கணும் அப்படின்னா அரங்காவலர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய சுரேஷ் ஐயா வந்திருக்கார், ட்ரெஷரர் அவர், நம்மளுடைய ட்ரஸ்டி, அவரையும் நம்ம வாழ்க்கிறோம். எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அந்த நடைமுறை சரியாக நடக்கணும்னா அதுக்கு ஒரு பாதுகாக்க ஒரு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொறுப்பை மேடம் சொன்ன மாதிரி அவங்க லைஃபே அர்ப்பணித்து டெய்லி நம்ம மன்றம் நல்லா வளரணும். இந்த அளவுக்கு மன்றம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் யாருன்னா நம்முடைய தலைவராக இந்த அன்பழி மன்றவர்கள், அவங்களே நமக்கு வாழ்க்கிறோம். அதே மாதிரி இங்கெல்லாம் எடுத்த ப்ரொஃபஸர்ஸ், நம்மளுடைய மனவளக்கலைன்னா ஒரு குடும்பம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்லைங்களா, வேற வேற ட்ரஸ்ட்ல இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஸ்கோப். என்ன ஸ்கோப்னா உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்றது அதுக்கு கீழே இருக்கும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய மகரிஷியோட தத்துவத்தில் இருக்கும். மெயினாக நமக்கு என்ன தேவைன்னா மகரிஷியோட ஃபிலாசபியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. வேதாந்தி அம்மா வாழ்க்கலாம் இல்லையா, வேதாந்தி வாழ்க வளர்ந்து அந்த வேதாந்தி ஃபிலாசபியில் நம்ம எல்லாமே இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட்னு நமக்கு பெங்களூர் மொத்தம் 14 ட்ரஸ்ட் இருக்குது. அதில் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டு, அதில் தான் வந்து நந்தினி மேடம் அவங்க அங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க. நம்ம ஸ்கை ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலியாக எல்லாரும் எப்போ கூப்பிட்டாலும் ப்ரொஃபஸர் அவங்க வந்து நமக்கு நம்மளோட எனர்ஜி நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி அம்மாவும் பாடம் எப்போ மேடமெல்லாம் படிக்கும் போதுலேருந்து அவங்க பாடம் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீராம்புரம் மன்றத்துக்கு அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு அடுத்து அட்வான்ஸ் டிப்ளமோவில் தொடரணும். அதுக்கெல்லாம் நீங்களும் அம்மா சொன்ன மாதிரி அட்மிஷன் ஆகணும். ஆகி இந்த தொடர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து அதே மாதிரி இங்கிலீஷ்ல கேட்டாங்க கிளாஸ். இங்கிலீஷ் கேட்கும்போது இங்கிலீஷ் மன்றத்தில் எப்படி அவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் நம்ம கொடுப்போம். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அன்னைக்கு என்னால் வந்து முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியல. அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கணும். அப்போது பேசிகிட்டே இருக்கும்போது மேடம் என்ன பண்ணாங்க, ஆர்டி நகர் ஸ்கை ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு டாக்டர் தேவகி தேவதாஸ் சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் அம்மா சுனிதா அவர்கிட்ட வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க இங்கிலீஷில். அவங்களுக்கு அங்கே நன்றி வாழ்த்து அடுத்து அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு டைம் இந்த நன்றி உணர்வை பற்றி சொன்னாங்க. அது உண்மையாக நம்ம எல்லாருமே கடைப்பிடிப்போம். எப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் மனசு சரியில்லைனாலும் அந்த நன்றி உணர்வை நம்ம அனுபவிச்சுக்கோம். அந்த நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த நன்றி உணர்வை கொடுத்தது மகரிஷி தான். அந்த நன்றி உணர்வை நம்ம நினைச்சாலே ஒரு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆகும். அதனால் அந்த நன்றி உணர்ச்சி அப்போ வாலண்டியர்ஸ் ப்ரொஃபஸர், அதே மாதிரி நம்ம மன்றத்தை வைத்து அருளானந்தி அவங்க, உஷா மேடம், அப்புறம் நம்மளுடைய சுப்புலட்சுமி அம்மா மேடம், அப்புறம் நம்ம நந்தினி மேடம், இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸ், அருள்நீதியர்கள் எல்லாம் நீங்கள்லாம் இல்லாமல் இந்த சர்வீஸ் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ட்ரஸ்ட் வளராது. இந்த அளவுக்கு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர முடியாது. அம்மா அவங்க வந்து ஜெயநகரில் வராங்க. சுப்புலட்சுமி அம்மா மேடம் சொன்னாங்க இல்லையா, 5 மணிக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கணும். அப்போ அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் மார்னிங் 5 o'clock ஜெயநகர் வந்து இங்கே ஒரு உண்டு படிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஒரு உத்வேகம். அதே மாதிரி அம்மா வந்து ஆரம்ப காலத்தில் காயத்ரி நகர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வந்து அம்மா இங்கே பிரம்மணியான நந்தினி அம்மா மேடம், அவங்க மனநிலையே வேறு, குடும்ப சூழ்நிலையே வேறு. இன்றைக்கி அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு மகரிஷி தான் காரணம். வச்சுருக்கோம். அதனால் மகரிஷி எந்த அளவுக்கு நம்ம மிரக்கல் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அதெல்லாம் மாயம் கிடையாது. நம்முடைய பதிவுகள், அந்த பதிவை மகரிஷியை எப்படி போக்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தலைக்கு வந்து தலைப்பாவோட போகணும்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இன்னும் சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் எல்லா ப்ரொஃபஸர்ஸ், எல்லா அருள்நிலையர், வாலண்டியர்ஸ், எல்லாம் ட்ரெஸ் எல்லாருக்கும் இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் சார்பாக நன்றி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னு இப்போ தான் ஞாபகம் வந்தது. நான் இந்த கெட் டுகெதர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமே நம்ம கிளாஸில் கெட் டுகெதர் நடக்கும். அது 2-3 ஸ்டூடெண்ட்டே இருந்தாலுமே நடக்கும். ஸோ அது போல் இவங்களுக்கு மாடல் எக்ஸாம் முன்னே பண்ணணும்னு நினச்சோம். பலவித வேலைகளாலையும் படிக்கிறது, முடிக்கணும், அசைன்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. சிலர் ஊருக்கு போகிறது, சிலர் வர்றது. 12 பேர் 13 பேர் இன்றைக்கி தான் அட்மிஷன், அதாவது இன்றைக்கி தான் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சொல்லணும் இல்லையா சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபோட்டோ செக்ஷனில் ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் வச்சுருந்த ஃபோட்டோ செக்ஷன் மட்டும் வச்சுருவோம்.
அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இல்லைக்கா ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டா எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்படின்னு இது பேசும்போது தான் அப்படி ஒரு இது என்ன வந்ததுன்னா, இல்லை இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு போன வாரம் இருந்த ஃபோட்டோ செக்ஷனை மாற்றி இந்த சண்டே ஃபோட்டோ செக்ஷன் வச்சுட்டோம். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துருச்சு, அது அவங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தது நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு நான் இவங்களுக்கு நிறைய சொல்லுவேன், இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸு சேரவே மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் தான் பொய்யா போயிட்டேன், ஏன்னா எல்லாருமே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்பப்போ நிறைய பேசுது, இப்போ அவங்களுடைய சந்தோஷத்தில் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் நிறைய குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம், நீங்கள்லாம் சேரவும் இல்லை பார்க்கவும் இல்லை, அவங்க பாட்டு பாடம் முடிச்சா போயிடுறீங்களே அப்படின்னு. இப்போ வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் நாம் பின்தங்கி இருக்குது, இப்போ தான் முடிஞ்சுங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தால் ஏமா நாளைக்கு வரைங்க இல்லையா அப்படின்னு பேசும்போது ஒருத்தர் சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணவங்கள அவங்கனால அவங்க கிட்ட நான் என்ன சொன்ன, மஞ்சலட்சுமி இந்த மாதிரி ப்ரோக்ராமு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணுவோம், அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது காசு போட்டு அவங்க ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணுவாங்கம்மா, அது உங்கள் விருப்பம், அது ஒரு மெமரபிளாக இருக்குமா, அது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அதுவா மேடம் அப்படிங்கும் போது ஏன் கொஞ்சம் எதுவோ பின்னால் போகிறாங்களே, அது மேடம் அது ஒன்றும் இல்லை மேடம், நாங்களாக தான் ஏதோ பேசி கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறேன்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே உங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது அவங்க ஏதோ பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 2-3 பேருக்கு பேசும்போது பிரியலட்சுமி வரைக்கும் போகும்போது சொல்லிட்டாங்களா மேடம்னு நானாக தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வந்ததுங்க. மேடம் தயவுசெய்து உங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டாம், சரி சொல்லுங்கன்னா. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தி நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா. ஓகே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிஃபன் அதாவது ஸ்நாக்ஸ் உள்பட எல்லாமே அவங்களாக ஏற்பாடு செய்ததுதான்ற ஒரு சிறப்பு சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்த மறந்துட்டு அப்பவே பேசும்போது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு நிறைவான வாழ்க்கை வந்துட்டேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் நிறைய மேல்நிலைக்கு வருவீங்க. ஏன்னா புரிதலை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் சொல்லி செய்யறதுன்றது ஒரு விதம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டே செய்யறதுன்றது இன்னும் அடுத்தவர்களை மனம் மகிழ செய்வது. அந்த அளவுக்கு நம்ம புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க அம்மா இது எவ்வளவு நல்லா செய்திருக்கேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லி செய்யறாங்க, செஞ்சியா சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அவங்க கேட்காமையே நீங்க அந்த அளவுக்கு எந்த வேலையாவது இருக்கட்டும், அப்போ அப்பா எவ்வளவு நல்லா செய்திருக்கேன்றது அந்த ஆத்ம ரீதியா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த கிஃப்ட் அப்பப்போ இந்த ஒரு சந்தோஷங்கள் வீட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருமே புரிதல் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பிளஸ் வாழ்க்கை. ஆனா டிஃபரன்ஸ் அதை பொருட்பட நம்ம எல்லாருமே ஒன்னா ஜாயின் ஆகிட்டீங்க, அது ரொம்ப பெருசு. ரிட்டையர்ட் ஆன பர்சன், இது கல்யாணமே ஆகாத பர்சன், SLCயே முடிக்கணும் இப்பதான் வெளியே வர போறாங்க. ஸோ இந்த வயசுல இருந்து எல்லாருமே ஒன்னா. ஆனா ஐயோ அந்த பெரிய பேசிக்கிட்டே இருப்பாரு இல்லாம நிறைய நான் பண்ணிக்கிட்டேன், நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கவர்மெண்ட்ல படிக்கிறவங்களுக்கு உண்மையாவே திருமந்திரம் தெரியாது, திருவள்ளுவர் தெரியாது. அவ சொல்றா அப்படின்னா உண்மையாவே வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டி, பெரிய சந்தோஷம். அப்ப பிரியா சொன்னாங்க தமிழ் படிக்கணும் மேடம்னு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னா எவ்வளவு ஒரு உயர்த்திட்டு பாருங்க. விழிப்பு நிலை, அவேர்னஸ் தான் இந்த பாடமே. எல்லாரையும் விழிப்பு நிலை கொண்டு வந்திருக்கு. அது அந்த ரீதியா உங்களுடைய டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்க்கை.